7 கோடி மதிப்பிலான அந்த வீட்டின் கிரகப்பிரவேச விருந்தில் என் மாமியார் எல்லோருக்கும் முன்னால் என்னை ஒரு பயனற்ற பாரம் என்று சொன்னார். அதற்கு நான் பதில் சொல்வதற்கு முன்பே என் கணவர் அவர் கையை பிடித்து வீட்டை விட்டு வெளியே போகுமாறு சொல்லிவிட்டார். அன்று அவர், அம்மா, என் மனைவியை அவமானப்படுத்துவதற்கான இடம் இதுவல்ல என்று கூறினார். இந்த கதை அதே 7 கோடி வீட்டின் கிரகப்பிரவேச விருந்தில் தொடங்குகிறது. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அந்த வீடு ஒரு பிரம்மாண்டமான பங்களாவாக இருக்கலாம். ஆனால் எனக்கும் சமீருக்கும் அது எங்கள் உழைப்பின் அடையாளம். ஒவ்வொரு ரூபாயையும் கணக்கு பார்த்து நாங்கள் கண்விழித்து கழித்த எண்ணற்ற இரவுகள், எங்கள் விருப்பங்களையெல்லாம் தியாகம் செய்து பல ஆண்டுகளாகச் சேமித்து நாங்கள் கட்டி எழுப்பிய கனவு அது. அன்று காலை சூரியன் உதிப்பதற்கு முன்பே நான் எழுந்துவிட்டேன். ஒவ்வொரு மேஜை, தண்ணீர் பானை, பூக்கூடை மற்றும் வரவேற்பறையில் இருந்த மலர் அலங்காரங்கள் என அனைத்தையும் நானே தனியாளாக சரிபார்த்தேன். எந்த குறையும் இருக்கக்கூடாது என்ற பயம் எனக்குள் இருந்தது. மாமியார் வீட்டினரோ சொந்தக்காரர்களோ வந்து நாங்கள் ஏற்பாடுகளை சரியாக செய்யவில்லை என்று சொல்லிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தேன். புதிய வீட்டில் இன்னும் பெயிண்ட் வாசனை இருந்தது. ஒவ்வொரு கண்ணாடியும் ஜொலித்தன. வரவேற்பறை மிக விசாலமாகவும் காற்றோட்டமாகவும் இருந்தது. வெளியே தோட்டத்தில் ஒரு நாள் முன்னதாகவே வந்திருந்த சில செடிகள் இருந்தன. எல்லாவற்றையும் சரியான இடத்தில் பார்த்துவிட்டு நான் களைப்பாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தேன். மனதிற்குள் நினைத்துக் கொண்டேன், இறுதியாக எங்களுக்கென்று ஒரு இடம் கிடைத்துவிட்டது. இது உண்மையாகவே எங்களுடையது. நான் மெல்லிய நிறத்திலான ஒரு சாதாரண சூட் அணிந்திருந்தேன். அதிகப்படியான நகைகளோ விலையுயர்ந்த ஆபரணங்களோ இல்லை. மகிழ்ச்சியான அந்த நாளிலெல்லாம் அமைதியாக கடந்து போக வேண்டும் என்று மட்டுமே நினைத்தேன். விருந்தினர்கள் வரத் தொடங்கினார்கள். சிலர் வீட்டின் அழகை பாராட்டினார்கள். சிலர் எங்கள் இருவரின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார்கள். நீங்கள் இருவரும் அசத்திவிட்டீர்கள். இந்த வயதிலேயே இப்படி ஒரு வீடு கட்டுவது பெரிய விஷயம் என்று கூறினார்கள். நான் பணிவாக புன்னகைத்து, இது இரு குடும்பத்தினரின் ஆசிர்வாதமும் எங்கள் சிறிய முயற்சியின் பலனும்தான் என்று பதிலளித்தேன். ஆனால் என் மாமியார் கமலாஜி நுழைவாயிலில் உள்ளே வந்தபோது என் புன்னகை அப்படியே உறைந்து போனது. அவர் அடர் சிவப்பு நிற பட்டுப்புடவை அணிந்திருந்தார். கழுத்தில் கனமான தங்கமாலை இருந்தது. அவருடன் என் கணவரின் அத்தை சுசீலாவும் வந்திருந்தார். வரவேற்பறைக்குள் வந்ததும் கமலாஜி முதலில் என்னை பார்க்கவில்லை. நாங்கள் வேலை செய்து களைத்திருக்கிறோமா என்று கூட கேட்கவில்லை. அவர் தன் கண்களை வீடு முழுவதும் சுழற்றினார். சோபாவிலிருந்து சரவிளக்கு வரை மரத்தாலான படிக்கட்டுகளை பார்த்துவிட்டு முகத்தை சுளித்தார். வீடு ஏதோ பரவாயில்லை என்று சொன்னார். அவருடைய குரலில் பாராட்டை விட நையாண்டிதான் அதிகமிருந்தது. ஆனால் இவ்வளவு பெரிதாக கட்டி என் சமீரின் இடுப்புதான் ஒடிந்து போயிருக்கும். இதை கேட்டதும் என் இதயம் சற்று பாரமானது. ஆனாலும் புன்னகையை தக்கவைத்துக் கொண்டேன். நான் அவருக்காக ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்துச் சென்றேன். மெதுவாக, மாமியார் அவர்களே, தண்ணீர் குடித்துவிட்டுச் சொல்லுங்கள் என்றேன். அத்தை சுசீலா உடனே சிரித்துக்கொண்டு, சரியாகச் சொன்னீர்கள் அண்ணி. ஆண் பிள்ளைகள் திறமைசாலிகளாக இருந்தால்தான் இப்படி சொத்துகள் சேரும். வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பெண்களுக்கு பணத்தைப் பற்றியும் கணக்கைப் பற்றியும் என்ன தெரியும்? அதிதிக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. சமீர் போன்ற கணவன் கிடைத்துவிட்டார் என்றார். இந்த வார்த்தை என் இதயத்தில் ஊசி போல குத்தியது. ஆனால் அந்த நாள் எங்கள் மகிழ்ச்சிக்கான நாள். கசப்பான வார்த்தைகளால் சூழல் கெட்டுப்போவதை நான் விரும்பவில்லை. அதனால் தலையை குனிந்து கொண்டு தேநீர் தட்டுடன் மற்ற விருந்தினர்களிடம் சென்றேன். எனக்கு நானே சமாதானம் சொல்லிக் கொண்டேன். பரவாயில்லை, மாமியார் அவர்களுக்கு இது பழக்கம். சற்று பொறுத்து கொண்டால் எல்லாம் அமைதியாகிவிடும். ஆனால் கூட்டம் அதிகரிக்க அதிகரிக்க கமலாஜியின் குரல் இன்னும் உயரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. வரவேற்பறை முழுவதும் விருந்தினர்கள் நிரம்பியிருந்தனர். அப்போது அவர் திடீரென்று வீட்டின் நடுவே நின்றார். கையில் சர்பத் கிளாஸுடன் அவர் குரல் மிகவும் உரத்த குரலில் இருந்தது. அந்த குடும்பம் முழுவதற்கும் கேட்க வேண்டும் என்று நினைப்பது போல. எது எப்படியிருந்தாலும் இந்த வீடு என் மகனின் உழைப்பின் பலன்தான். என் சமீர் சிறுவயதிலிருந்தே உழைப்பாளி மற்றும் புத்திசாலி. அவன் மட்டுமில்லையென்றால் இந்த 7 கோடி ரூபாய் வீடு எங்கிருந்து வந்திருக்கும்? அந்த சூழலில் திடீரென்று ஒரு அமைதி நிலவியது. சிரித்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் கூட திரும்பி பார்க்க ஆரம்பித்தார்கள். நான் சிறிது தூரத்தில் நின்று கொண்டிருந்தேன். கையில் தேநீர் தட்டு இருந்தது. அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லச் சொல்ல என் உடலை விரைத்துப் போனது. எனக்கு யாரிடமிருந்தும் பாராட்டு தேவையில்லை. ஆனால் என் சொந்த வீட்டிலேயே என் உழைப்பு இப்படி தரம் தாழ்த்தப்படும் என்று நான் நினைக்கவில்லை. ஏதோ நான் ஒரு அந்நிய நபரைப் போல நடத்தப்பட்டேன். கமலாஜி என் பக்கம் ஒரு பார்வை பார்த்தார். அவர் குரலில் இனிப்பும் விஷமும் கலந்திருந்தது. என் மருமகளுக்கு நல்ல அதிர்ஷ்டம். அவளுக்கு இவ்வளவு திறமையான கணவன் கிடைத்துவிட்டான். வீட்டிலேயே உட்கார்ந்து சுகபோகங்களை அனுபவிக்கிறாள். இல்லையென்றால் இவள் தனியாக என்ன செய்துவிடப் போகிறாள்?
மாமியார் வீட்டு உறவினர்கள் சிலர் பார்வையை திருப்பிக் கொண்டார்கள். சிலர் என் மீது பரிதாபப்பட்டார்கள். ஆனால் யாரும் எதுவும் சொல்லவில்லை. சுசீலா அத்தை கேலியான சிரிப்புடன், அவர்களுக்கு பணம் சம்பாதிக்க தெரியாது. தங்கள் எல்லையை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். வீட்டு பத்திரத்தில் பெயர் இருப்பதால் மட்டும் உழைப்பிலும் பங்கு வந்துவிடாது. ஆஜுகால நிறைய பேர் புத்திசாலியாகிவிட்டார்கள். உழைக்காமல் பலனை அனுபவித்துவிட்டு தங்களை திறமையுள்ளவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் என்றார். நான் தேநீர் தட்டின் ஓரத்தை இறுக்கமாக பிடித்துக்கொண்டேன். தட்டிலிருந்த தேநீர் கோப்பைகள் ஒன்றோடொன்று மோதி ஒரு மெல்லிய சத்தத்தை எழுப்பின. ஆனால் அந்தச் சத்தம் என் காதுகளில் ஏதோ வலியின் அதிர்வாக ஒலித்தது. எத்தனை ஆண்டுகாலச் சேமிப்பு! நான் கண்விழித்துச் செய்த கூடுதல் வேலைகள், இந்த வீடு கட்டப்படுவதற்காக நான் ரகசியமாக திரட்டிய பணம் என அனைத்தும் சில வார்த்தைகளால் தண்ணீராகிப் போயின. நான் பதில் சொல்ல வாயை திறந்தேன். ஆனால் என் தொண்டை அடைத்தது. மீண்டும் கமலாஜி நேரடியாக என் கண்களை பார்த்தார். இந்த முறை அவர் பார்வையில் எந்த மறைமுக அர்த்தமும் இல்லை. வேண்டுமென்றே அவர் என்னை எல்லோருக்கும் முன்னால் அவமானப்படுத்தினார். ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்திச் சொன்னார். உண்மையைச் சொல்லப்போனால், இந்த சோம்பேறி பெண் கூட 7 கோடி ரூபாய் வீட்டில் வசிக்க முடிகிறது என்றால் அது இவர்களின் 3 தலைமுறை செய்த புண்ணியம்தான். வரவேற்பறை முழுவதுமே நிசப்தம் நிலவியது. நான் அப்படியே உறைந்து நின்றேன். என் முகம் அவமானத்தில் சிவந்தது. காதுகள் கேட்கும் திறனை இழந்தது போல உணர்ந்தேன். ஆனால் நான் ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்பே சமீர் பின்னாலிருந்து முன்னால் வந்தான். அவன் முகம் எவ்வளவு கடுமையாக இருந்தது என்றால், ஒரு நிமிடம் எனக்கே பயமாக இருந்தது. அவன் கையில் இருந்த கிளாஸை மேஜையில் வைத்துவிட்டு நேரடியாக தன் தாயிடம் சென்று அவர் கையை பிடித்துக் கொண்டான். அம்மா, வெளியே செல்லுங்கள். என்னுடன் வாருங்கள். கமலாஜி திடுக்கிட்டு போனார். இது என்ன அநாகரிகம்? நான் உன் தாய். சமீர் அவன் கையைப்பிடியை விடவில்லை. அவர் வாசலை நோக்கி அழைத்துச் சென்றான். அவன் குரல் மெதுவாக, ஆனால் அறை முழுவதும் கேட்கும் அளவுக்கு தெளிவாக இருந்தது. வீட்டிற்குச் செல்லுங்கள் அம்மா. என் மனைவியை அவமானப்படுத்துவதற்கான இடம் இதுவல்ல. கமலாஜி வாசற்படியில் திகைத்து நின்றார். அவர் முகம் அவமானத்தாலும் கோபத்தாலும் சிவந்து போயிருந்தது. சுசீலா அத்தையின் வாய் பிளந்து நின்றது. மற்ற உறவினர்களுக்கு மூச்சு விடுவதற்கு கூட தைரியமில்லை. நான் வரவேற்பறையின் நடுவில் தேநீர் தட்டுடன் அப்படியே நின்றேன். என் கண்களில் கண்ணீர் வரவில்லை. ஆனால் இதயம் பயங்கரமாக துடித்தது. இத்தனை ஆண்டுகால திருமண வாழ்க்கையில் என் குடும்பத்தினர் முன்னால் சமீர் எனக்கு துணையாக நின்றது இதுவே முதல் முறை. என் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான நாளாக இருக்க வேண்டிய அந்த கிரகப்பிரவேசம் என் புகுந்த வீட்டில் யாரும் கற்பனை செய்திராத ஒரு புயலின் தொடக்கமாக மாறியது. சமீர் அந்த ஒரு வாக்கியத்தை சொன்ன பிறகு வரவேற்பறையின் சூழல் யாரோ ஒரு பெரிய கல்லை வைத்தது போல கனமாக மாறியது. விருந்தினர்கள் அங்கேயே இருந்தார்கள். உணவு இன்னும் சூடாக இருந்தது. பூக்களின் மனம் வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் இப்போது எனக்கு யாரிடமும் எந்தச் சத்தமும் கேட்கவில்லை. வாசலில் நின்று கொண்டிருந்த என் மாமியாரின் நிழலையும் கோபத்தில் நடுங்கிய அவர் கைகளையும், எனக்கு முன்னால் ஒரு சுவரைப் போல நின்று கொண்டிருந்த சமீரையும் மட்டுமே என்னால் பார்க்க முடிந்தது. என் கணவர் என்னை பாதுகாத்த தருணம் அது. என் மனதின் பாரம் குறையவில்லை. மாறாக பழைய நினைவுகளின் வெள்ளம் என் மனதில் பொங்கி வழிந்தது. நேற்றைய விஷயம் போல இப்போதும் நினைவில் இருக்கிறது. நான் புதுப்பெண்ணாக வீட்டிற்குள் நுழைந்தபோது இன்று என் வீட்டின் நடுவில் நின்று என்னை பயனற்றவர் மற்றும் பாரம் என்று அழைத்த அதே கமலாஜி இப்படி இல்லை. அப்போது அவர் மிகவும் இனிமையாக பேசுவார். திருமணத்தின் போது இரு குடும்பத்தினர் முன்னிலையிலும் என் கையை பிடித்துக்கொண்டு புன்னகையுடன், இன்றிலிருந்து நீ என் மகள். இந்த வீட்டில் உனக்கு என் சொந்த மகளைப் போலவே அன்பு கிடைக்கும் என்று சொன்னார். என் அம்மா அருகில் நின்று கொண்டிருந்தது. மகிழ்ச்சியில் அவர் கண்கள் கலங்கியிருந்தது இப்போதும் நினைவிருக்கிறது. பெரியவர்களை மதிக்க வேண்டும், சிறியவர்களிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்று அவர் எனக்கு அறிவுரை கூறினார். ஏனெனில் திருமணம் என்பது இரு நபர்களின் சங்கமம் மட்டுமல்ல, இரு குடும்பங்களின் சங்கமம் என்று அவர் உணர்த்தினார். என் பெற்றோர் எனக்கு சில தங்க நகைகளையும் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்திருந்தார்கள். மற்றவர்கள் பார்த்து வியக்கும் அளவுக்கு பெரிய தொகையல்ல அது. ஆனால் என் மகள் இக்கட்டான காலத்தில் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் பல ஆண்டுகளாகச் சேர்த்த சேமிப்பு அது. என் அம்மா ஒரு சிறிய பெட்டியை என் கையில் கொடுத்து மெதுவாகச் சொன்னார், இதை பிறருக்கு காட்டவும் வேண்டாம், வீணாகவும் செலவு செய்யாதே. உனக்கு ஒரு வழி தெரியாத இக்கட்டான சூழல் வரும்போது இது உனக்கு உதவும். புகுந்த வீட்டிற்குச் செல்லும்போது உன் கணவனை நேசிப்பது நல்ல விஷயம்தான், ஆனால் உன்னை நீயே முழுமையாக இழந்துவிடாதே. அந்த நேரத்தில் நான் சிறியவளாக இருந்தேன். அம்மா சொன்னதை கேட்டு புன்னகைத்துக் கொண்டேன். அம்மா எவ்வளவு கவலைப்படுகிறார் என்று நினைத்துக் கொண்டேன். நான் சமீரை நேசித்தேன், அவன் குடும்பத்தை நம்பினேன். அந்த இக்கட்டான சூழல் எனக்கு ஒருபோதும் வராது என்று உறுதியாக நம்பினேன்.
திருமணம் முடிந்த முதல் சில வாரங்கள் கமலாஜி என்னிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டார். அடிக்கடி சமையலறைக்கு அழைத்து சமீருக்கு என்ன பிடிக்கும் என்றும், அவன் குழந்தையாக இருந்தபோது எப்படி நோய்வாய்ப்பட்டிருந்தான், சாப்பாட்டில் எப்படி அடம்பிடித்தான் என்றும் கதைகள் சொல்வார். அண்டை வீட்டினர் யாராவது வீட்டிற்கு வந்தால் என் மருமகள் மிகவும் சாதுவானவள், புத்திசாலி என்று பெருமையாக பேசுவார். இதை கேட்கும் போதெல்லாம் நான் மிகவும் மகிழ்ச்சியடைவேன். நான் எவ்வளவு கொடுத்து வைத்தவள் என்று எண்ணி பெருமைப்பட்டேன். சமையல் முதல் உறவினர்களை உபசரிப்பது வரை அனைத்தையும் முழு ஈடுபாட்டுடன் செய்ய முயன்றேன். ஆனால் திருமணம் முடிந்து சில வாரங்களிலேயே என் நகைகளைப் பற்றி அவர் கேட்கத் தொடங்கினார். ஆரம்பத்தில் ஒரு தாய்க்குள் நடக்கும் சாதாரண உரையாடல் போல மிகவும் லேசாகத்தான் கேட்டார். அதிதி, திருமணத்திற்கு வந்த தங்கம் எங்கே இருக்கிறது? பீரோவில் வைப்பதால் என்ன லாபம்? பணத்தை வைத்து பணம் சம்பாதிக்க தெரிந்திருக்க வேண்டும். நான் பெரிதாக ஒன்றும் நினைக்காமல் வங்கியில் லாக்கர் வைத்திருப்பதாக நேர்மையாகச் சொல்லிவிட்டேன். என் பெற்றோர் கொடுத்த அந்த பணத்தை பற்றிச் சொன்னவுடன், இக்கட்டான காலம் என்ற அந்த வார்த்தையைக் கேட்ட அடுத்த நொடியே அவர் பார்வை ஒரு கணம் மாறியது. ஆனால் உடனே புன்னகைத்துக் கொண்டார். அவர் எனக்கு அருகிலிருந்த நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்து கொண்டு இன்னும் நெருக்கமாக பேசிச் சொன்னார். மகளே, என் பேச்சைக் கேள். இன்று பணத்தை சும்மா வைத்திருப்பவர்கள் நஷ்டத்தில்தான் இருக்கிறார்கள். என் ஏரியாவில் இருக்கும் சில பெண்கள் சேர்ந்து ஒரு பிளாட் வாங்குகிறார்கள். அங்கே விரைவில் ஒரு பெரிய சாலை வரப்போகிறது. சில மாதங்களிலேயே அதன் விலை இரட்டிப்பாகிவிடும். எனக்கு தெரிந்த ஒருவர் சரியான இடத்தை சொல்கிறார். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் என் மனதில் ஒரு பதற்றம் உண்டானது. சொத்து விவகாரத்தைப் பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரிந்தது. எவை அதிக லாபத்தை தருவதாக உறுதியளிக்கிறதோ அதில் அபாயமும் அதே அளவுக்கு அதிகமாக இருக்கும். அவர் குறிப்பிட்ட அந்த பெண் ரேகா ஆண்டி. நான் அவரை சில முறை பார்த்திருக்கிறேன். ரேகா ஆண்டி எப்போதும் விலையுயர்ந்த ஆடைகளை அணிவார், கைகளில் பெரிய மோதிரங்களை அணிந்திருப்பார், மிகவும் தன்னம்பிக்கையுடன் பேசுவார். தமக்கு பெரிய மனிதர்களை தெரியும் என்றும், எங்கே என்ன வரப்போகிறது என்பது தமக்கு தெரியும் என்றும் ஒவ்வொருவரிடமும் சொல்லிக் கொண்டிருப்பார். அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் மிகவும் கவர்ச்சிகரமாகத் தோன்றியது. வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை மாற்றும் வாய்ப்புகள் சிலமுறை மட்டுமே கிடைக்கும். யார் தயங்குகிறார்களோ அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏழையாகவே இருந்துவிடுவார்கள். விரைவாக பணக்காரராக விரும்பும் எவருடைய மனதையும் எளிதில் திசைதிருப்பக்கூடிய வார்த்தை அது. கமலாஜி என்னை பார்த்தார். அவர் குரல் இன்னும் மென்மையாகியது. ஒரு வேலை செய், உன் தங்கத்தை என்னிடம் கொடுத்துவிடு. மற்ற பெண்களின் பணத்துடன் சேர்த்து நான் முதலீடு செய்கிறேன். பிறகு கிடைக்கும் லாபத்தை நாம் இருவரும் பிரித்துக் கொள்ளலாம். நீ எதுவும் செய்ய தேவையில்லை, பணமும் பெருகும். நான் உன் மாமியார், ஏதோ அந்நியர் இல்லை, ஏன் பயப்படுகிறாய்? இதை கேட்டதும் என் இதயம் பாரமானது. மாமியார் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்ல முடியாது, ஆனால் அது என் பெற்றோர் கொடுத்த சொத்து. அவர் சொல்வதெல்லாம் வெறும் பேச்சு மட்டுமே. காகிதமோ ஒப்பந்தமோ பத்திரப்பதிவோ என எதுவும் உறுதியாக இல்லை. நான் மிகவும் மென்மையாக பதிலளித்தேன். மாமியார் அவர்களே, நீங்கள் என் நலனைத்தான் விரும்புகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அது என் பெற்றோர் எனக்கு கஷ்ட காலத்திற்காக கொடுத்தது. நிலம், சொத்து விவகாரங்கள் எனக்கு புரியவில்லை. நஷ்டம் ஏதும் ஏற்பட்டுவிடுமோ என்று பயமாக இருக்கிறது. ஏதாவது ஆவணங்கள் உறுதியாக இருந்தால் நாம் அதை பற்றி யோசிக்கலாம், இல்லையா? கமலாஜியின் முகத்தில் புன்னகை இருந்தது, ஆனால் அதில் அந்த அன்பான உணர்வு இல்லை. அவர் சில நொடிகள் என்னை கூர்மையாக பார்த்துவிட்டு, இக்காலத்து பெண்கள் விசித்திரமானவர்கள். நான் பணக்காரராகும் வழியைச் சொன்னால் பயப்படுகிறார்கள். இவர்கள் வாழ்நாள் முழுவதும் கணவனுக்குப் பின்னாடியே நின்று கொண்டிருப்பார்கள் என்றார். இதைக் கேட்டு எனக்கு வருத்தமாக இருந்தது. ஆனாலும் நான் பணிவுடன் இருந்தேன். பண விஷயங்கள் சிறியவை அல்ல, அதுவும் பிறந்த வீட்டிலிருந்து வந்த அமானிதம் அது. யாருடைய பேச்சைக் கேட்டு மட்டும் எனக்கு தெரியாத ஓரிடத்தில் அதை முதலீடு செய்ய முடியாது என்றேன். கமலாஜி அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. எழுந்து தன் புடவையை சரிசெய்து கொண்டு, சரி, உன் பணம் நீயே வைத்துக்கொள் என்றார். அதற்கு மேல் அவர் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் ஒரே வீட்டில் வசிக்கும்போது அவருடைய துணி மாறிவிட்டதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அன்று இரவு சமீரிடம் இதை பற்றிச் சொன்னேன். அவன் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு என் கையைப் பிடித்து, நீ செய்தது சரிதான். அந்த தங்கம் உன் பெற்றோர் உனக்கு கொடுத்தது, அதில் அம்மா தலையிடக்கூடாது. எதுவுமே தெளிவாக இல்லாத முதலீட்டில் ஈடுபட வேண்டாம் என்றான். கணவன் சொன்னதைக் கேட்டு என் மனம் அமைதியடைந்தது. எல்லாம் சரியாகிவிடும், மாமியாரும் புரிந்து கொள்வார் என்று நினைத்தேன். ஆனால் நான் தவறு செய்திருந்தேன். அந்த நாளுக்குப் பிறகு என்னை பார்க்கும் கமலாஜியின் பார்வை மாறிவிட்டது. சமீர முன்னிலையில் அவர் என்னை மகளே என்றுதான் அழைப்பார்.
அன்பாகத்தான் பேசுவார். ஆனால் அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு முள் குத்துவது போல இருக்கும். அப்போது என்னால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் சொன்னதை நான் ஏற்காததால் கோபமாக இருக்கிறார் என்று நினைத்தேன். பல ஆண்டுகளுக்குப் பிறகு நான் 7 கோடி மதிப்புள்ள அந்த வீட்டின் முன் நின்று அவர் என்னை எல்லோருக்கும் முன்னால் அவமானப்படுத்திய போதுதான் அன்று தங்கம் தர மறுத்தேன் என்பது சாதாரண உரையாடல் அல்ல என்று புரிந்தது. அது என் மாமியாரின் மனதில் தைத்த முதல் முள். அது பல ஆண்டுகளாக வெறுப்பாக வளர்ந்திருந்தது. தங்கம் தர மறுத்தபோது கமலாஜி உடனடியாக எந்த பிரச்சனையும் செய்யவில்லை. வீட்டிற்கு வந்து கொண்டுதான் இருந்தார். சாப்பிடுவதற்கு அழைப்பார். சமீருக்கு என்ன சமைத்தாய் என்று கேட்பார். ஆனால் ஒரே கூரையின் கீழ் வாழ்பவர்களுக்கு தெரியும், வார்த்தைகள் இல்லாமலேயே சில மாற்றங்களை உணர முடியும் என்று. வீட்டில் உணவு மேஜையில் சிரிப்பும் கேலியும் முன்பே குறைந்துவிட்டது. இப்போது அங்கு தொண்டையை அடைக்கும் விதமான பேச்சுகள் மட்டுமே இருந்தன. ஒரு நாள் நாங்கள் அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது அவர் தன் தட்டை கீழே வைத்துவிட்டு பெருமூச்சு விட்டுச் சொன்னார், இன்று சந்தையில் ஒரு தோழியைச் சந்தித்தேன். அவள் மருமகள் எவ்வளவு திறமையானவள். திருமணம் முடிந்த கையோடு நிலம் வாங்கத் தன் மாமியாரிடம் பணத்தை கொடுத்துவிட்டாள். இப்போது லட்சக்கணக்கில் லாபம், புதிய காரும் வாங்கிவிட்டார்கள். நான் காய்கறிகளை எடுத்துக்கொண்டிருந்தபோது என் கை அப்படியே அந்தரத்தில் நின்றது. அவர் என் பெயரைச் சொல்லவில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் என்னை குறிவைத்தே சொல்லப்பட்டது. சமீர் அம்மாவை பார்த்தான். அவன் புருவங்கள் லேசாகச் சுருங்கின. நான் என் தலையை குனிந்து கொண்டு சாப்பிடத் தொடங்கினேன். இது ஏதோ ஒரு பேச்சுதானே, வீட்டின் அமைதிக்காக இதை புறக்கணித்துவிடு என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக் கொண்டேன். வீட்டில் எப்போது பணத்தை பற்றி பேச்சு வந்தாலும் கமலாஜி ஒரு பெருமூச்சு விடுவார். யாரிடமோ தங்கம் இருக்கிறது, ஆனால் அதை மலை போன்ற செல்வமாக மாற்றத் தெரியவில்லையே என்ற வருத்தம் அவரிடம் இருப்பது போல இருக்கும். விதிதான் மோசமானது என்று சொல்லிவிட்டு என்னை பார்ப்பார். அவர் பார்வையில் புகாரும் வெறுப்பும் கலந்திருக்கும். நான் அதை கேட்டுக்கொண்டு அமைதியாக பொறுத்துக்கொள்வேன். எனக்கு ஏழைத்தனம் கொண்ட சிந்தனைதானா? நான் என் பெற்றோர் கொடுத்த அமானிதத்தை தெரியாத ஒரு வணிகத்தில் வீணாக்க விரும்பவில்லை. ஆனால் இந்த விஷயத்தை நான் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டேன். நான் அதை சொல்ல விரும்பவில்லை. வேலையில் களைத்து வீடு திரும்பும் சமீர் அம்மாவுக்கும் மனைவிக்கும் இடையில் பணத்தைப் பற்றி பேசுவதைக் கேட்க நான் விரும்பவில்லை. ரேகா ஆண்டியும் இப்போது அடிக்கடி வீட்டிற்கு வர ஆரம்பித்தார். அவர் வரும்போதெல்லாம் ஏதாவது புதிய பொருட்களுடன் வருவார். எப்போதாவது புதிய பர்ஸ், எப்போதாவது தங்க வளையல்கள், சில நேரங்களில் கையில் அலட்சியமாக வைத்திருக்கும் புதிய போன். அவர் வரவேற்பறையில் அமர்ந்து கொண்டு உரத்த குரலில் தாங்கள் ஒரு நிலத்தை விற்று சில நாட்களிலேயே லட்சக்கணக்கில் சம்பாதித்ததாக பெருமை பேசுவார். இக்காலத்தில் சொத்து வணிகம் என்பது மெதுவாக செயல்படுபவர்களுக்கானது அல்ல. கமலாவதனி, உங்களிடம் பணம் இருக்கிறது, ஆனால் முதலீடு செய்ய பயப்படுகிறீர்கள் என்றால் பின்னாளில் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். கமலாஜி இதை கேட்டு உற்சாகமடைவார். நான் அமைதியாக தேநீர் தயாரித்துக் கொண்டிருப்பேன். ரேகா ஆண்டி என்னை மேலிருந்து கீழ்வரை பார்த்தார். ஒரு மெல்லிய புன்னகையுடன், இக்காலத்து பிள்ளைகள் மிகவும் கோழைகள். வதனி அவர்களே, வங்கியில் பணத்தை வைப்பதால் யாரும் பணக்காரராகிவிட முடியுமா? பணத்தை வெளியே சுழலவிட வேண்டும். அப்போதுதான் அது வளரும். பெட்டியில் பூட்டி வைப்பதால் என்ன லாபம்? நான் அவர் முன்னால் தேநீர் கோப்பையை வைத்துவிட்டு பணிவுடன் சொன்னேன், ஆண்டி, ஒவ்வொருவருக்கும் ஒரு வழி இருக்கிறது. எனக்கு புரியாத விஷயத்தில் நான் கையை வைக்க துணிய மாட்டேன். ரேகா ஆண்டி சிரித்தார். அவருடைய சிரிப்பு மென்மையானது, ஆனால் மிகவும் குத்துவதாக இருந்தது. துணியவில்லை என்றால் விதி எப்படி மாறும் மகளே? இதற்குப் பிறகு என்னை பற்றிய பேச்சுகள் உறவினர்களிடையே பரவத் தொடங்கின. ஆரம்பத்தில் சூசகமாகத்தான் பேசினார்கள். பிறகு ஒரு நாள் ஒரு அத்தை என்னிடம் சொன்னார், நான் பணத்தை தனியாக வைத்திருப்பதாகவும் புகுந்த வீட்டைப் பற்றிச் சிந்திப்பதில்லை என்றும் என் மாமியார் எல்லோரிடமும் புகார் செய்து கொண்டிருப்பதாகச் சொன்னார். ஒருமுறை ஒரு பூஜையின் போது நான் சமையலறைக்குள் நுழைந்ததும் முற்றத்தில் கமலாஜியின் குரல் கேட்டது. மருமகள் என்று பெயர் மட்டுமே, எந்த பயனும் இல்லை. பிறந்த வீட்டில் கொடுத்த பணத்தை அப்படி கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறாள். குடும்பத்தின் நன்மைக்காக ஏதாவது செய்யச் சொன்னால் பயப்படுகிறாள். மாமியார் வீட்டுக்காரர்களை நம்ப மாட்டாளோ? அல்லது நாங்கள் என்னவோ அவளை கொள்ளையடிக்கப் போகிறோம் என்று நினைக்கிறாளோ? நான் கதவிற்கு பின்னால் நின்று கொண்டிருந்தேன். கையில் பழக்கூட இருந்தது. என் இதயம் ஆடிப்போனது. புகுந்த வீட்டுக்காரர்கள் என்னை கொள்ளையடித்து விடுவார்கள் என்று நான் ஒருபோதும் சொன்னதில்லை. என் மாமியாரை நான் ஒருபோதும் அவமதிக்கவில்லை. எனக்கு தெரியாத ஒரு முதலீட்டில் என் பணத்தை முதலீடு செய்ய மறுத்தேன், அவ்வளவுதான். ஆனால் அவருடைய வார்த்தைகளால் நான் சுயநலவாதியாகவும் தந்திரமானவளாகவும் புகுந்த வீட்டைப் பற்றி கவலைப்படாத மருமகளாகவும் சித்தரிக்கப்பட்டேன். சமீரன் அத்தை சுசீலாதான் இந்த தீயில் நெய் ஊற்றுவதில் முன்னணியில் இருந்தார்.
திருமண நாளிலிருந்தே அவருக்கு என்னை பிடிக்காது, ஏனெனில் என் குடும்பம் அவர்களின் குடும்பத்திற்கு நிகரானது அல்ல என்று அவர் நினைத்தார். கமலாஜியின் பேச்சைக் கேட்டு சுசீலா அத்தை உடனே சொன்னார், நான் உண்மையைச் சொல்கிறேன். தங்கள் பணத்தை தனியாக வைத்திருக்கும் பெண்களின் மனதில் நிச்சயம் ஏதோ தந்திரம் இருக்கும். நாளை ஏதாவது நடந்தால் தன் பணத்தை எடுத்துக்கொண்டு முதலில் இவள்தான் ஓடிவிடுவாள். வீட்டிலுள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். எங்கோ ஒரு விஷப்பாம்பை வளர்த்து கொண்டிருக்கக்கூடாது. அங்கிருந்த சில பெண்கள் சிரித்தார்கள். நான் சரியாக அந்த நேரத்தில் அங்கு சென்றடைந்தேன். அவர்கள் சிரிப்பு நின்றது, ஆனால் அவர்கள் பார்வையில் அதே போன்ற பரிசோதனை நீடித்தது. நான் பழக்குடையை மேஜையில் வைத்துவிட்டு அனைவருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு சமையலறைக்குச் சென்றேன். எனக்கு வலி இல்லை என்று சொல்ல முடியாது, ஆனால் சில நேரங்களில் கூட்டத்திற்கு மத்தியில் விவாதம் செய்வது ஒருவரை பெரியவராக்கிவிடாது. மாறாக மருமகள் வாய் பேசுகிறாள் என்று கதைக்கு ஒரு புதிய திருப்பத்தை மட்டுமே தரும். நான் சரியான பாதையில்தான் இருக்கிறேன் என்று எனக்கு நானே சமாதானம் செய்து கொண்டேன். காலம் அனைத்தையும் நிரூபிக்கும். ஆனால் காலம் பாரபட்சம் கொண்டவர்களை புத்திசாலியாக மாற்றுவதில்லை. மாறாக அவர்கள் தங்கள் தவறான செயல்களைச் சரி என்று நிரூபிக்க அவர்களுக்கு இன்னும் பல வாய்ப்புகளையே தருகிறது என்பது எனக்கு தெரியவில்லை. சமீர் பலமுறை இதை கேட்டிருக்கிறான். ஒருமுறை அவன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும்போது கிண்ணத்தை கீழே வைத்துவிட்டு தன் தாயிடம் மிகக் கடுமையாகச் சொன்னான், அம்மா, அதிதியைப் பற்றி இப்படி பேசாதீர்கள். அவள் பெற்றோர் அவளுக்கு கொடுத்த பணம் அது. அதை தன்வசம் வைத்திருப்பது அவள் உரிமை. நானும் இந்த விஷயத்தில் அவளையே ஆதரிக்கிறேன். கமலாஜியின் முகம் உடனே சுருங்கியது. நான் 2 வார்த்தை சொன்னதற்காக நீ உன் மனைவிக்காக பேச ஆரம்பித்து விட்டாயா? இதுதான் உண்மை. மனைவி வந்தவுடன் மகன்கள் தாயை மறந்துவிடுகிறார்கள். நான் ஒன்றும் சொல்லவில்லை, அதற்குள் நீ சண்டையிடத் தொடங்கிவிட்டாய். அவள் உன் காதில் ஊதவில்லையென்றால் வேறென்ன செய்திருப்பாள்? சமீருக்கு இன்னும் ஏதோ சொல்லத் தோன்றியது, ஆனால் மேஜைக்கு அடியில் நான் மெதுவாக அவன் கையை அழுத்தினேன். உணவு மேஜை தாய் மகன் இடையிலான போர்க்களமாக மாறுவதை நான் விரும்பவில்லை. சமீர் என்னை நேசிக்கிறான் என்று எனக்குத் தெரியும், ஆனால் அவன் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறான் என்பதும் எனக்குத் தெரியும். இதைப் பற்றி நினைத்து நான் மீண்டும் அமைதியாக இருக்கத் தீர்மானித்தேன். என் திருமண வாழ்க்கையின் ஆரம்ப ஆண்டுகளில் இதுவே மிகப்பெரிய தவறு என்று நினைக்கிறேன். காலப்போக்கில் கமலாஜி என்னை தியாகம் செய்பவர்கள் என்று அவர் அழைக்கும் பெண்களுடன் ஒப்பிடத் தொடங்கினார். புகுந்த வீட்டை நம்புபவளே நல்ல மருமகள் என்றும், தன் பணத்தை சமையல் அறைக்கு அப்பால் மாமியாரிடம் கொடுப்பவளே என்றும், தமக்கும் அந்நியருக்கும் உள்ள பேதத்தை அளிப்பவளே என்றும் அவர் கூறினார். திருமணத்திற்குப் பிறகும் தனக்கென்று ஒரு பாதையை வைத்திருக்கும் பெண் தன் கணவனுக்கு ஒருபோதும் மகிழ்ச்சியை தர முடியாது என்று அவர் கூறினார். இவற்றுள் சில அறிவுரைகளைப் போல தோன்றினாலும் உண்மையில் அது ஒரு கண்ணுக்குத் தெரியாத வலை. என்னைத் தன் வசம் வீழ்த்தி என்னிடமுள்ள கடைசி சேமிப்பையும் பிடுங்கிக் கொள்ள அவர் செய்த சதி அது. நான் மெதுவாக புரிந்து கொண்டேன். அவர் என்னை பணக்காரளாக்க உதவவில்லை, மாறாக என்னிடம் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்று இருக்கிறது என்பதே அவருக்கு கோபத்தை தந்தது. அவர் பார்வையில் குடும்பத்தை கவனிப்பவள் நல்ல மருமகள் அல்ல, சரியான நேரத்தில் தன் பர்ஸை திறப்பவளே நல்ல மருமகள். நான் எனக்கென்று எதையாவது சேமித்து வைத்திருந்தால் உடனே நான் சுயநலவாதி, தந்திரமானவள், மரியாதையற்றவள் என்று முத்திரை குத்தப்படுவேன். எனக்கும் என் மாமியாருக்கும் இடையிலான இந்த அழுத்தம் எந்தவிதமான சத்தமும் இன்றி மெதுவாக அதிகரித்தது. எந்தவிதமான சத்தமும் இன்றி, ஆனால் தொடர்ந்து நான் அவர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கொண்டே இருந்தேன். சமைப்பேன், ஒவ்வொரு பூஜையிலும் பங்கேற்பேன், பண்டிகைகளில் பரிசுகளும் கொடுப்பேன். ஆனால் என் மனதில் ஒரு பிளவு ஏற்பட்டுவிட்டது. நான் மீண்டும் மீண்டும் மௌனமாக இருப்பதைக் கண்டு நான் பலவீனமானவள் என்று கமலாஜி நினைக்கத் தொடங்கினார். இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தால் நான் பணிந்து விடுவேன் என்று அவர் நினைத்தார். வலியே இல்லை என்பதால் சிலர் அமைதியாக இருப்பதில்லை, மாறாக ஒரு குடும்பத்தின் எஞ்சியிருக்கும் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே அமைதியாக இருக்கிறார்கள் என்பது அவருக்குத் தெரியவில்லை. என் நகைகளைப் பற்றி பலமுறை மறைமுகமாக பேசியும் அவர் எதையும் அடையவில்லை. அதன் பிறகு கமலாஜி என்னிடம் நேரடியாக பேசுவதை நிறுத்திக் கொண்டார். ஆனால் நிலம் மற்றும் சொத்து மூலம் பணக்காரராகும் கனவை அவர் கைவிடவில்லை என்பது எனக்குத் தெரியும். மக்கள் ஒரே இரவில் தங்கள் விதியை மாற்றிக்கொள்ளும் கதைகளைச் சொல்லும் ரேகா ஆண்டியின் பேச்சுகளில் அவர் இன்னும் ஆழமாக மூழ்கிக் கொண்டிருந்தார். சில காலம் கமலாஜி எப்போதும் நன்றாக தயாராகிவிட்டு ரேகா ஆண்டியுடன் எங்கோ சென்று விடுவார். சில நேரங்களில் அவர் இரவு நேரத்தில்தான் திரும்புவார். அவர் முகத்தில் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி இருக்கும். வீட்டிற்குள் நுழைந்ததும் உரத்த குரலில் அழைப்பார், ஓம் பிரகாஷ் அவர்களே, எங்கே இருக்கிறீர்கள்? நாளைதான் அவர்கள் கடைசி வாய்ப்பு தருகிறார்கள். தாமதமானால் அந்த நல்ல பிளாட் கைநழுவி போய்விடும். என் மாமனார் அந்த நேரத்தில் டிவியை பார்த்து கொண்டிருந்தார். தன் மனைவி சொன்னதைக் கேட்டு அவர் முகம் சுளித்தார். நீ கவனமாக இரு,
யாராவது உன்னை ஏமாற்றிவிடப் போகிறார்கள். காய்கறி விற்பனை செய்வது போல என்ன இப்படி நிலம் விற்கப்படுகிறது? ஆனால் கமலாஜி அவர் பேச்சை காற்றில் பறக்கவிட்டார். உங்களுக்கு என்ன தெரியும்? வாழ்நாள் முழுவதும் சம்பளத்தை மட்டுமே நம்பியிருந்ததால்தான் நீங்கள் ஏழையாகவே இருந்துவிட்டீர்கள். நான் சமையலறையில் இதை கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கு மிகவும் பதற்றமாக இருந்தது. ரேகா ஆண்டியுடன் நட்பு ஏற்பட்டதிலிருந்து என் மாமியார் முற்றிலும் மாறிவிட்டார். இப்போது முதுமைக்காக சேமிப்பது மட்டும் அவருடைய நோக்கமாக இல்லை. இன்னும் நிலங்களை வாங்குவது, அதை விற்று லாபம் பார்ப்பது, பிறகு கடை திறப்பது, கார் வாங்குவது மற்றும் மற்றவர்களைப் போல ஆடம்பரமாக வாழ்வது என்று பேசத் தொடங்கினார். அந்த நேரத்தில் அவர் பணத்தைப் பற்றி பேசும்போது தாகத்தால் தவிக்கும் ஒருவர் தண்ணீரைக் கண்டால் எப்படி இருப்பாரோ அப்படி தெரிவார். எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவரிடம் பேராசை அதிகரித்தது. ஒரு நாள் கமலாஜி பீரோவிலிருந்து தன் அனைத்து சேமிப்பு புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டிருப்பதை நான் தவறுதலாக பார்த்துவிட்டேன். நான் மெதுவாக கேட்டேன், மாமியார் அவர்களே, நீங்கள் இந்த காகிதங்களையெல்லாம் எங்கே எடுத்துச் செல்கிறீர்கள்? அவர் சற்று திடுக்கிட்டார். ஆனால் உடனடியாக பதிலளித்தார், தெரிந்த ஒருவரிடம் வைத்திருக்கப் போகிறேன். வங்கியை விட அதிக வட்டி கிடைக்கும். இதைச் சொல்லிவிட்டு அவர் உடனடியாக சென்றுவிட்டார். நான் மேற்கொண்டு எதுவும் கேட்பதற்கு அவர் வாய்ப்பு கொடுக்கவில்லை. அதே வினாடி ஏதோ ஒன்று தவறாக நடக்கப் போகிறது என்பதை நான் உணர்ந்தேன். அந்த மாலை வேளையில் ரேகா ஆண்டி மீண்டும் வந்தார். இருவரும் வரவேற்பறையில் அமர்ந்து மிகுந்த உற்சாகத்துடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் பக்கத்தில் கடந்து சென்றபோது சில விஷயங்கள் என் காதில் விழுந்தன. இந்த முறை ஒப்பந்தம் உறுதியானது. கமலாவதனி பெரிய சாலைக்கு அருகிலுள்ள நிலம் அது. அங்கே ஒரு தொழிற்சாலை வரப்போவதாக கேள்விப்பட்டேன். மக்கள் அமைதியாக எல்லா நிலங்களையும் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கமலாஜி ஆர்வத்துடன் கேட்டார், நிஜமாகவா? நான் என் மொத்த பணத்தையும் முதலீடு செய்துவிட்டேன் என்று ரேகா ஆண்டி உறுதியுடன் கூறினார். நீங்கள் என் மீது நம்பிக்கை வையுங்கள். சில மாதங்கள் பொறுத்திருங்கள், விலை இரட்டிப்பாகும். அந்த நேரத்தில் நீங்கள் வாங்க நினைத்தாலும் அது கிடைக்காது. அன்று முதல் என் மாமியார் இந்நேரமும் நிலம் பற்றிய நினைவிலேயே இருந்தார். கடைக்குச் சென்றாலும் நிலத்தைப் பற்றித்தான் பேசுவார். உறவினர்களை சந்தித்தாலும் நிலத்தைப் பற்றித்தான் பேசுவார். ஒருமுறை என்னை பார்த்தவுடன் ஒரு பெரிய புன்னகையுடன் சொன்னார், நீ கவனித்துக் கொண்டே இரு. யார் தைரியமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் பின்னாளில் வீட்டிலிருந்தே பணத்தை எண்ணுவார்கள். கோழைகளோ மற்றவர்கள் பணக்காரராவதை பார்த்து கொண்டே வாழ்நாள் முழுவதையும் கழித்துவிடுவார்கள். தான் சொல்வது சரி, நான் சொல்வது தவறு என்று அவர் நிரூபிக்க முயல்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் நான் எவ்வளவு கேட்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு என் கவலை அதிகரித்தது. ரேகா ஆண்டி அவ்வளவு பெருமையாகச் சொல்லும் அந்த பெரிய சாலை திட்டத்தைப் பற்றி நான் ரகசியமாக தேடத் தொடங்கினேன். இணையத்தில் தேடினேன். நோட்டரி வேலை செய்யும் என் நண்பரிடமும் கேட்டேன். நான் தெரிந்து கொள்ள என் தலை சுற்றியது. அந்த நிலத்திற்கு உறுதியான ஆவணங்கள் எதுவும் இல்லை. பல பகுதிகள் இன்னும் விவசாய நிலங்களாகவே இருந்தன. அவற்றின் பயன்பாடு மாற்றப்படவில்லை. எல்லா பரிவர்த்தனைகளும் அரசு முத்திரை இல்லாமல் கையால் எழுதப்பட்ட காகிதங்களிலேயே நடந்தன. வாங்குபவர்கள் தரகரிடம் முன்பணம் கொடுத்துவிட்டு திட்டத்திற்காக காத்திருந்தார்கள். நேரடியாகச் சொன்னால் இது முதலீட்டை விட சூதாட்டமாகவே இருந்தது. அன்று இரவு நான் இதைப் பற்றி சமீரிடம் சொன்னேன். அவன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். பிறகு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டுச் சொன்னான், எனக்கும் இது சரியாகத் தெரியவில்லை. ஆனால் அம்மா இப்போது யாரையும் கேட்கும் நிலையில் இல்லை. அதிகமாகச் சொன்னால் சண்டையாகிவிடும். சமீர் தன் தலையை பிடித்துக் கொண்டான். அவன் குரலில் களைப்பு இருந்தது. அம்மாவின் கௌரவம் மிக முக்கியமானது என்று எனக்குத் தெரியும். நான் எவ்வளவு தடுக்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்கள் அவரை அவமதிக்கிறோம் என்று அவர் நினைப்பார். இருப்பினும் ஒருமுறை கமலாஜியிடம் பேசலாம் என்று நான் முடிவு செய்தேன். மறுநாள் காலை அவர் முற்றத்தில் தேநீர் குடித்துக் கொண்டிருந்தபோது நான் மெதுவாக அவர் அருகில் அமர்ந்தேன். மாமியார் அவர்களே, நோட்டரி அலுவலகத்தில் இருக்கும் என் நண்பரிடம் கேட்டேன். நீங்கள் வாங்க நினைக்கும் நிலத்தின் ஆவணங்கள் உறுதியாகத் தெரியவில்லை. பணம் கொடுப்பதற்கு முன்பு பத்திரப்பதிவு மற்றும் திட்டத்தைப் பற்றி நன்றாக சரிபார்த்துக் கொள்ளுங்கள். நான் என் பேச்சை முடிப்பதற்கு முன்பே அவர் முகம் கோபத்தில் சிவந்தது. தேநீர் கோப்பையை மேஜையில் ஓங்கி வைத்தார். ஒரு பைசா கூட நீ கொடுக்கவில்லை. பிறருக்கு பணக்காரராகும் வழியை கற்றுக் கொடுக்காதே. நான் அதிர்ந்து போனேன். நான் சொல்ல நினைத்ததெல்லாம் தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டது. சரியாக அந்த நேரத்தில் ரேகா ஆண்டி கேட் வழியாக உள்ளே நுழைந்தார். அவர் எங்களது பேச்சைக் கேட்டுவிட்டார். அவர் உடனடியாக சிரித்துக்கொண்டே சொன்னார், கமலாவதனி, உங்கள் மருமகள் பேச்சைக் கேட்டால் வாய்ப்பு கை நழுவிவிடும்.
பணம் இல்லாதவர்கள்தான் மற்றவர்களை பின்னோக்கி இழுப்பார்கள். பிறகு அவர் என்னை தலைமுதல் கால் வரை பார்த்தார். அவர் பார்வையில் குளிர்ந்த வெறுப்பு இருந்தது. நான் என் கைமுட்டிகளை இறுக்கினேன், ஆனாலும் அமைதியாக இருக்க முயன்றேன். நான் பணம் மூழ்கிவிடுமோ என்றுதான் பயந்தேன் ஆண்டி என்றேன். ரேகா ஆண்டி சத்தமாக சிரித்தார். ரிஸ்க் எடுக்கவில்லை என்றால் பணக்காரராகும் கனவையும் காணாதே. அன்று முதல் என் மாமியார் என்னை பணத்துடன் தொடர்புடைய எந்த விஷயத்திலிருந்தும் ஒதுக்கி வைத்துவிட்டார். அவர் இப்போது என்னிடம் எந்த ஆலோசனையும் கேட்பதில்லை, தன் அதிருப்தியையும் மறைப்பதில்லை. உறவினர்கள் யாராவது வீட்டிற்கு வரும்போது தான் நிலம் மூலம் எப்படி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கப் போகிறேன் என்பதை பற்றி பெருமையாக பேசுவார். ஒரு நாள் அவர் எனக்கு முன்னாலேயே உரத்த குரலில் சொன்னார், இக்கால இளைஞர்களில் சிலர் பாதுகாப்பான பாதையில் மட்டுமே நடக்கத் தெரிந்தவர்கள். அதனால்தான் அவர்களால் முன்னேற முடிவதில்லை. விதியை மாற்றும் வாய்ப்பு முன்னால் இருக்கும்போது இவர்கள் பயந்து பின்வாங்குகிறார்கள். நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன், ஆனால் எதுவும் சொல்லவில்லை. ஏனெனில் என் மாமியார் விரைவாக பணக்காரராகும் கனவுகளில் ஓடிக்கொண்டிருந்தபோது நானும் சமீரும் ஒரு வேறுபட்ட பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருந்தோம். இருவரும் தீவிரமாக நிலம் வாங்கி சொந்த வீடு கட்டும் திட்டத்தை தொடங்கினோம். சமீர் பகலில் அலுவலகம் செல்வான், இரவில் வீட்டிற்கு வந்து கூடுதல் வேலை செய்வான். நான் வீட்டு வேலைகளைத் தவிர சில கடைகளுக்கு ஆன்லைன் அக்கவுண்டிங் வேலை செய்யத் தொடங்கினேன். அதிக பணம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக நள்ளிரவு வரை கணக்கு வழக்குகளை பார்த்தேன். அன்று நான் பத்திரப்படுத்தி வைத்திருந்த தங்கம் இறுதியில் பயனுள்ளதாக மாறியது. ஆனால் எந்த ஒரு மர்மமான ஒப்பந்தத்திலும் அல்ல. அந்த தங்கத்தையும் என் சேமிப்பையும் சேர்த்து முறையான ஆவணங்கள் கொண்ட ஒரு நிலத்திற்கு முன்பணம் கொடுத்தேன். அந்த நிலத்தை பதிவு செய்யும் நாள் என் கைகள் நடுங்கின, ஏனெனில் அது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தொகை. ஆனால் சட்டப்பூர்வமான ஆவணங்கள் என் கையில் கிடைத்தபோது எந்தவொரு லாப வாக்குறுதியை விடவும் அது எனக்கு மிகுந்த நிம்மதியை தந்தது. அந்த நேரத்தில் எனக்கும் என் மாமியாருக்கும் இடையே இருந்த மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். கமலாஜி ஒரே இரவில் விதியை மாற்றும் கனவுகளை நம்பினார். ஆனால் நாங்கள் இருவரும் மெதுவான பாதையை தேர்ந்தெடுத்தோம். எங்கள் ஒவ்வொரு வருமானமும் சுத்தமாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் சில ஆண்டுகள் கடினமாக உழைக்க தயாரானோம். வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால் என் மாமியாரால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் பெரிய வெற்றியடையப் போகிறோம் என்றும் அன்று முதலில் என்னிடம்தான் சொன்னது சரி என்று நிரூபிக்கப் போவதாகவும் அவர் உறுதியாக நம்பினார். காலம் கடந்தது. என் மாமியாரின் கிண்டல்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தன. ஆனால் நான் மற்றும் சமீர் யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை என்ற முடிவுக்கு வந்தோம். எங்கள் முன்னால் ஒரு தெளிவான இலக்கு இருந்தது. நிலம் வாங்கி வீடு கட்டுவது. கதவை மூடினால் மற்றவர்களின் பரிசோதனை பார்வைகளோ கசப்பான வார்த்தைகளோ இல்லாத ஒரு இடம். இது முதலில் ஒரு சிறிய ஆசையாக இருந்தது, ஆனால் மெதுவாக இதுவே எங்கள் தைரியமாக மாறியது. அந்த 7 கோடி ரூபாய் வீடு சும்மா வந்துவிடவில்லை. அது வானத்திலிருந்து விழுந்ததும் அல்ல. என் மாமியார் சொல்வது போல வெறும் சமீரின் உழைப்பு மட்டும் அல்ல. அது நான் சரியான நேரத்தில் பாதுகாத்த தங்கம், சமீர் ஒவ்வொரு மாதமும் தியாகம் செய்த சம்பளம், நாங்கள் இருவரும் பல ஆண்டுகளாகச் சேர்த்த சேமிப்பு, வங்கியிலிருந்து பெற்ற முறையான கடன் மற்றும் நான் கணினி முன்னால் அமர்ந்து மற்றவர்களுக்காக கணக்கு பார்த்த அந்த எண்ணற்ற இரவுகளின் பலன். நான் இதை பற்றி பேசவில்லை என்பது நான் எதுவும் செய்யவில்லை என்று அர்த்தமல்ல. என் குடும்பத்திற்கு தெரியும், அதுவே போதும். பகலில் வீட்டு வேலைகளை கவனிப்பேன், என் கணவருக்கு உணவு சமைப்பேன், ஒவ்வொரு பூஜையிலும் மாமியார் வீட்டு உறவினர்களை பணிவுடன் சந்திப்பேன். ஆனால் இரவு சமீர் தூங்கிய பிறகோ அல்லது அவன் அலுவலக வேலைகளில் இருக்கும்போதோ நான் கணினியை திறந்து கடைகளிலிருந்து கோப்புகளை எடுத்து நள்ளிரவு வரை அறிக்கைகளை தயாரிப்பேன், பில்களை சரிபார்ப்பேன். சில நேரங்களில் இரவு 1 மணி ஆகிவிடும். என் கண்கள் எரியும், கைகளும் கால்களும் குளிரும். சமீர் தண்ணீர் குடிக்க எழுந்து என்னை அந்த நிலையில் பார்க்கும்போது அவனுக்கு வருத்தமாக இருக்கும். இப்போது தூங்கு, அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். நான் சும்மா சிரித்திருப்பேன். இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்திருக்கலாம். பிறகு நம் வீட்டு கடன் சீக்கிரம் குறைந்திருக்கும். அந்த வீட்டில் நான் எவ்வளவு உழைத்தேன் என்பது சமீருக்கு மட்டுமே நன்றாக தெரியும். நான் அவனுக்கு பின்னால் மட்டுமே நிற்கிறேன் என்ற உணர்வை அவன் ஒருபோதும் என்னுள் ஏற்படுத்தியதில்லை. வீட்டு வங்கியின் கடன், பொருட்களுக்கான கட்டணம் அல்லது கட்டுமானச் செலவு அதிகரிக்கும் போதும் நாங்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து கணக்கிடுவோம். எப்போது ஸ்டீல் விலை அதிகரித்ததால் செலவு அதிகரிக்குமோ அப்போது நான் இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டியிருந்தது. எப்போது கட்டுமானத்தின்போது ஒரு புதிய பிரச்சினை வருமோ அப்போது சமீர தனது ஒரு முக்கியமான பயணத்தை ரத்து செய்ய வேண்டியிருந்தது. அந்த வீடு பணத்தால் மட்டுமே உருவாகவில்லை, அது பல உழைப்பினால் உருவானது. அத்துடன் அந்த தருணங்களிலும் நாங்கள் இருவரும் அழுத்தத்தினால் ஒருவரை ஒருவர் பார்த்து நீண்ட மூச்சு விட்டிருக்கிறோம். வீட்டின் கட்டமைப்பு எழத் தொடங்கிய போது கமலாஜி அதிகமாக வரத் தொடங்கினார்.
ஆனால் எங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்க வரவில்லை. அவர் குறைகளைத் தேடி வரக்கூடினார். ஒருவேளை வீட்டின் வரைபடம் மிகவும் மங்கலாகத் தெரிவதாகவும் அது நன்றாக இல்லை என்றும் கூறுவார். இன்னொரு வேளை சமையலறை இந்த திசையில் இருக்கக்கூடாது, இது அவர் மகனுக்கு அதிர்ஷ்டமில்லை என்று கூறுவார். ஒரு நாள் அவர் அந்த அறையின் நடுவில் நின்று அதில் தரை இன்னும் போடப்படவில்லை மற்றும் சுற்றியும் பார்த்து, இவ்வளவு பெரிதாக கட்ட என்ன தேவை? சுத்தம் செய்து கொண்டே உயிர் போய்விடும். வீட்டிலிருக்கும் பெண்களுக்கு கணவனின் பணத்தை செலவு செய்ய ஒரு காரணம் மட்டுமே வேண்டும் என்று கூறுவார். நான் மௌனமாக இருந்தேன். உண்மையை சொல்லப்போனால் நான் அந்த நிமிடம் மிகவும் சோர்வாக இருந்தேன். என்னிடம் வாதிடும் தெம்பு இல்லை. வேலைகள் வேகமாக நடந்து கொண்டிருந்தன. மேஸ்திரிகள் தொடர்ந்து ஃபோன் செய்து கொண்டிருந்தனர். பொருட்கள் குறைவாக இருந்தன. பணம் தேவைப்பட்டது. ஃபர்னிச்சர் வரும் தேதி மாறியது. ஒவ்வொரு சிறு விஷயமும் என் மூளையை சுற்றியது. நான் என் மாமியாரின் பேச்சால் வீடு கட்டி முடிவதற்குள்ளேயே அது ஒரு போர்க்களமாக மாறிவிட வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் என்னை தேற்றிக்கொண்டேன். சமீர என்னை புரிந்து கொள்ளும் வரை எல்லாம் சரியாக இருக்கும். ஆனால் என்னை மிகவும் வருத்திய விஷயம் என்னவென்றால், எனக்கு முன்னால் எல்லாவற்றிலும் குறை கூறுவார். ஆனால் பக்கத்து வீட்டினருக்கும் உறவினர்களுக்கும் முன்னால் மிகவும் அன்பாக பேசுவார். ஒருமுறை நான் கதவுக்குப் பின்னால் நின்று தொழிலாளர்களுடன் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது அவர் ஒரு பக்கத்து வீட்டு ஆண்டியிடம் சொல்வதை கேட்டேன். இது என் மகனுக்கான வீடு கட்டப்படுகிறது. அவன் மிகவும் திறமையானவன். சிறு வயதிலிருந்தே மிகவும் புத்திசாலி. என் சமீர ஒருநாள் மிகவும் பெரிய மனிதனாக வருவான் என்று எனக்கு தெரியும். பக்கத்து வீட்டு ஆண்டி கேட்டார், மருமகளும் மிகவும் உதவி செய்திருப்பார் அல்லவா? அவர் ஒரு கள்ளச்சிரிப்புடன் சொன்னார், ஐயோ, பெண்கள் என்ன உதவி செய்யப் போகிறார்கள்? வீட்டின் தூண் ஆண்மகன்தான் இருக்கிறான். நான் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். கையிலிருந்த பொருட்களுக்கான பில் இருந்தது. அப்போது நான் என்னுள் ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தேன். அந்த பில்லை நான் இப்பதான் என் கணக்கிலிருந்து கட்டியிருந்தேன். ஆனால் அவர் கதையில் நான் யாரோ ஒருவருடைய தயவில் வாழும் மனிதனைப் போல் இருந்தேன். அந்த இரவு சமீருக்கு இது தெரிந்தது. அவன் மிகவும் கோபமுற்று உணவு கூட உண்ணவில்லை. அவன் தாயிடம் சொன்னான், இது நாங்கள் இருவரும் உழைத்து கிடைத்தது. அம்மா, நீங்கள் இப்படிச் சொல்லாதீர்கள். கமலாஜி மேலோட்டமாகச் சொன்னார், ஐயோ, நான் ஒரு விளையாட்டுக்காகத்தான் சொன்னேன். நீ கோபப்படுகிறாயா? ஆனால் பின்புறமாக அவர் இன்னும் மற்றவரிடம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார், எனக்கு உழைக்கும் கணவன் கிடைத்துவிட்டது என்று நான் கொடுத்து வைத்தவள் என்று. வீடு கட்டி முடியும் நாள் நான் இப்போது எல்லா சோர்வும் நீங்கிவிடும் என்று நினைத்தேன். நான் ஒரு அழகான கிரகப்பிரவேச விழாவிற்கு திட்டமிட்டிருந்தேன். வெளிக்காட்டுவதற்காக அல்ல, நாங்கள் இருவருக்கும் உண்மையாக ஆசீர்வாதம் செய்தவர்களுக்கு நன்றி சொல்ல. நான் சமீரிடம் சொன்னேன், நாங்கள் இருவருடைய குடும்பங்களும் கொஞ்சம் நெருக்கமான நண்பர்களும் மட்டுமே அழைப்போம், அப்போதுதான் சூழல் நன்றாக இருக்கும். ஆனால் விழா விவரங்கள் முடிவதற்கு முன்பே கமலாஜி தன்னளவில் இன்னும் கொஞ்சம் உறவினர்களையும் அழைத்துவிட்டார். அவர் ஃபோனில் என்னிடம் உத்தரவிடும் பாணியில் சொன்னார், நான் இன்னும் கொஞ்சம் பேருக்கும் அழைப்பு விடுத்தேன். புதிய வீட்டில் புகுந்த வீட்டு உறவினர்கள் இருந்தால்தான் பெருமை கூடும். நீ ஏற்பாடுகளை நன்றாகச் செய். மருமகளுக்கு வேலை செய்ய தெரியவில்லை என்று மக்கள் சொல்லிவிடக்கூடாது. நான் போனை பிடித்தேன். என் தொண்டை அடைத்தது. வீடு எங்களுடையது. விருந்தையும் நாங்கள்தான் கொடுக்கிறோம். ஆனால் நான் வெறும் வேலைக்காரி என்பது போலவும் புகுந்த வீட்டு கௌரவத்தை காப்பாற்றும் வேலை எனக்கு கொடுக்கப்பட்டது போலவும் அவர் பேசிக் கொண்டிருந்தார். சுசீலா அத்தையின் பெயரும் விருந்தினர் பட்டியலில் இருந்தது. அதை கேட்டதும் என் மனதில் ஒரு பதற்றம் உண்டானது. அந்த பெண் என்னை திட்டுவதற்கு எந்த வாய்ப்பையும் தவறவிடவில்லை. குறிப்பாக மாமியாரும் உடன் இருக்கும்போது. நான் சமீரிடம் அன்று எதுவும் சரியாக இருக்காது என்று தோன்றுகிறது என்றேன். அவர் என்னை நீண்ட நேரம் பார்த்தார். பிறகு என் தோளில் கை வைத்து, கவலைப்படாதே, அன்று யாராவது வரம்பை மீறினால் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். அவர் சொன்னதைக் கேட்டு என் மனதில் ஒருபுறம் நிம்மதியும் மறுபுறம் பயமும் இருந்தது. கிரகப்பிரவேச நாளன்று என் கணவர் தன் தாய்க்கு எதிராக நிற்க வேண்டிய சூழல் உருவாக வேண்டுமென்று நான் விரும்பவில்லை. ஆனால் என் உள்ளுக்குள் எங்கோ ஒரு இடத்தில் நானும் இப்போது பொறுத்துக்கொள்ள முடியாமல் சோர்வடைந்துவிட்டேன். இருந்தாலும் உணவில் இருந்து விருந்தினர்களின் பரிசுகள் வரை, குடிக்கும் தண்ணீர் முதல் அமரும் இடம் வரை எல்லா ஏற்பாடுகளையும் நான் மிகச் சிறப்பாக செய்தேன். இந்த ஒரு நாள் கடந்துவிட்டால் போதும், பிறகு நாங்கள் இருவரது வாழ்க்கையிலும் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். ஆனால் எனக்குத் தெரியாது, என் வாழ்க்கையின் மிக மகிழ்ச்சியான நாளாக இருக்க வேண்டிய அந்த நாளிலேயே நான் ஒவ்வொரு பைசாவாகச் சேர்த்து உருவாக்கிய அந்த வீட்டின் நடுவில் நின்று என் மாமியார் என்னை வீணானவள் மற்றும் பாரம் என்று சொல்லப் போகிறார் என்பது. மேலும் என்னை சமாதானப்படுத்த சமீர கொடுத்த அந்த வாக்குறுதி ஒரு உண்மையான எல்லைக்கோடாக மாறும் என்பதும் எனக்குத் தெரியவில்லை.
அவர் தன் தாயின் கையை பிடித்து கதவுக்கு வெளியே அழைத்துச் சென்ற அந்த நொடியில் என் புகுந்த வீட்டில் அனைத்தும் ஒரு வேறு திசையில் திரும்பியது. இன்னும் பதற்றமாகவும் பயங்கரமாகவும் மிக அதிக வலியுடனும் இருந்தது. சமீர பேசிய அந்த ஒரே வாக்கியத்திற்குப் பிறகு வரவேற்பு அறையில் இருந்த அனைத்து ஒலிகளும் யாரோ உறிஞ்சியது போல அமைதியாகிவிட்டது. மூலையில் மெதுவாக ஒலித்துக் கொண்டிருந்த கிரகப்பிரவேச இசை கூட ஒரு உறவினரால் அவசரமாக நிறுத்தப்பட்டது. மேஜையில் இருந்த கிளாஸ்கள் இன்னும் ஆவி பறந்து கொண்டிருந்தன. உணவு இன்னும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் யாருக்கும் சாப்பிடத் தோன்றவில்லை. நான் அறையின் நடுவில் நின்று கொண்டிருந்தேன். என் கைகள் இன்னும் குளிர்ந்திருந்தன. என் கணவர் தன் தாயை கதவை நோக்கி அழைத்துச் செல்வதை பார்த்து கொண்டிருந்தேன். என் இதயம் வலியும் நடுக்கமும் நிறைந்திருந்தது. ஆனால் பல ஆண்டுகளாக இறுக்கிக் கட்டியிருந்த ஏதோ ஒரு முடிச்சு கடைசியில் அவிழ்ந்தது போலவும் இருந்தது. கமலாஜியை அவர் மகன் வராண்டா வரை இழுத்துச் சென்றபோது அவர் கோபமாக தன் கையை உதறினார். அவர் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது, உதடுகள் நடுங்கின. அவர் நேராக சமீர மீது விரலை நீட்டினார். அவர் குரல் முற்றத்தில் எதிரொலித்தது. உனக்கு இந்த பெண் ஏதோ மாந்திரீகம் செய்துவிட்டாள். புதிய வீட்டில் உன் தாயை மறந்துவிட்டாயா? உன்னை பெற்றெடுத்தேன், வளர்த்து ஆளாக்கினேன். இன்று அவளுக்காக உன் தாயை எல்லார் முன்னிலையிலும் வீட்டை விட்டு வெளியேற்றுகிறாயா? அவர் குரல் எவ்வளவு உயரமாக இருந்தது என்றால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட எட்டிப் பார்க்கத் தொடங்கினர். சுசீலா அத்தை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தது போல உடனே வெளியே ஓடி வந்தார். நெருப்பில் நெய் ஊற்றுவது போல அவர் என் மாமியார் தோள் மீது கை வைத்து பிறகு என்னை பார்த்து திரும்பினார். நான் தவறாகவா சொல்கிறேன்? இவள் வீட்டிற்கு வந்த நாளிலிருந்து வீட்டில் சண்டைகள் தொடங்கிவிட்டன. தன் பணத்தை தனியாக வைத்திருக்கும் புகுந்த வீட்டை மதிக்காத பெண் எப்படி நல்லவளாக இருக்க முடியும்? இப்போது புதிய வீடு கிடைத்ததும் கணவனை தூண்டிவிட்டு தாயையே வெளியேற்றிவிட்டாள். பார் எவ்வளவு ஆபத்தானவள் என்று. நான் அமைதியாக நின்றேன். என் தொண்டை அடைத்தது. இது முன்பாக நடந்திருந்தால் நான் தலை குனிந்து மன்னிப்பு கேட்டிருப்பேன். என் பக்கம் தவறு இல்லையென்றாலும் கூட. ஆனால் அன்று சமீர எனக்கு அப்படி செய்யும் வாய்ப்பையே கொடுக்கவில்லை. அவர் கதவை திறந்தார். அவர் குரல் எவ்வளவு குளிராக இருந்தது என்றால் எனக்கு இன்னும் விசித்திரமாகத்தான் இருந்தது. இன்று நாங்கள் இருவரின் மகிழ்ச்சியான நாள். என் மனைவியை அவமானப்படுத்த வந்தவர்களை நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். இந்த வாக்கியம் கமலாஜியின் கௌரவத்தின் மீது விழுந்த அறை போல இருந்தது. தன் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களுக்கு கட்டளையிடுவதையே வழக்கமாகக் கொண்டவர், அம்மா என்ற வார்த்தையை பயன்படுத்தி தன் பிள்ளைகளை வளைக்கப் பழகியவர். இன்று அதே மகன் உறவினர்கள் அனைவர் முன்னிலையிலும் கதவை தாண்டி வெளியே செல்லச் சொல்கிறான். அவர் அங்கேயே நின்றார். கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன, நெஞ்சு வேகமாக ஏறி இறங்கியது. சிறிது நேரத்திற்கு முன்பு அவருக்கு ஆமாம் போட்டுக் கொண்டிருந்தவர்கள் இப்போது பின்வாங்கத் தொடங்கினர். எவருக்கும் வேறு எதையும் சொல்ல துணிச்சல் வரவில்லை. கமலாஜி சமீரின் தோளுக்கு மேலாக என்னை பார்த்தார். அவர் பார்வை கத்தியைப் போல கூர்மையாக இருந்தது. நீ சந்தோஷப்படு. பிறகு நீ எப்படிப்பட்ட பெண் என்று நான் மொத்த குடும்பத்திற்கும் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு திரும்பினார். ஆனால் அவர் ஒவ்வொரு அடி வைக்கும்போதும் கிரகப்பிரவேசத்தின் எஞ்சியிருந்த மகிழ்ச்சியையும் மிதித்துக் குலைத்தது போல இருந்தது. சுசீலா அத்தை போவதற்கு முன் என் மீது வெறுப்பு நிறைந்த பார்வையை வீச மறக்கவில்லை. வீட்டில் எஞ்சியிருந்த விருந்தினர்கள் இன்னும் சிறிது நேரம் அமர்ந்திருந்துவிட்டு பின் ஒவ்வொருவராக கிளம்பத் தொடங்கினர். ஒருவருக்கு வேலை இருப்பதாகச் சொன்னார். மற்றொருவர் வீட்டில் சின்ன குழந்தைகள் இருப்பதாகச் சொன்னார். 1 மணி நேரத்திற்குள் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்த அந்த வீடு இப்போது முற்றிலும் காலியாகவும் குளிர்ச்சியாகவும் காணப்பட்டது. அந்த இரவு நான் மேஜையில் மீதமிருந்த கிளாஸ்களை எடுத்துக்கொண்டிருந்த போது சமீரையின் போன் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருந்தது. அவன் போனை பார்த்தான். அவன் முகம் உடனே இருண்டது. சுசீலா அத்தை முகநூலில் ஃபேஸ்புக் ஒரு பதிவு போட்டிருந்தார். அதில் என் பெயர் இல்லை என்றாலும் ஒவ்வொரு வார்த்தையும் என்னை குறித்தே இருந்தது. சில மருமகள்கள் 2 முகங்களைக் கொண்டவர்கள். பகலில் நல்லவள் போல நடிக்கிறார்கள். புதிய வீடு கிடைத்ததும் கணவனின் உழைப்பின் மீது உரிமை கொண்டாடுகிறார்கள். மாமியாரிடம் மரியாதையின்றி நடந்து கொள்கிறார்கள். உலகம் உண்மையிலேயே மிகவும் சுயநலமானது. அந்த பதிவின் கீழ் புகுந்த வீட்டு உறவினர்கள் வரிசையாக கருத்துக்களை பதிவிட்டனர். ஒருவர் கணவனின் பணத்தில் ஆடம்பரம் செய்து தலைக்கணம் வந்துவிட்டது என்று எழுதினார். மற்றொருவர் மாமியார் 2 வார்த்தைகள் சொன்னால் உடனே வீட்டை விட்டு துரத்திவிட்டாள். இப்படிப்பட்ட மருமகள் எதற்கும் உதவாது என்று எழுதினார். இன்னும் சிலர் விஷம் கக்கும் வார்த்தைகளை எழுதினர். தன் கணவனை தன் விரல் நுனியில் ஆட்டத் தெரிந்தவள், அவள் மிகவும் ஆபத்தானவள். நான் படித்துவிட்டு நடுங்கினேன். அங்கு இருந்தவர்களில் எவரும் அந்த சம்பவத்தின் போது அங்கு இல்லை. கமலாஜி என்ன சொன்னார் என்பது அவர்களுக்கு தெரியாது.
அவர்களுக்கு என் மாமியாரின் பக்கம் பேசும் ஒரு கதை மட்டுமே தேவைப்பட்டது. அவர்கள் என்னை ஒரு குற்றவாளியைப் போல தீர்ப்பளிக்க தயாராக இருந்தனர். நான் போனை கீழே வைத்துவிட்டு சமீரிடம் விடு போகட்டும், நாம் எவ்வளவு பேசுகிறோமோ அவ்வளவு பிரச்சனை வளரும் என்றேன். ஆனால் அவன் பதில் சொல்லவில்லை. அவன் நீண்ட நேரம் அந்த திரையை பார்த்து கொண்டிருந்தான். அவன் தன் தாடையை இறுக்கிக் கொண்டிருந்தான். நள்ளிரவு நெருக்கத்தில் குடும்ப வாட்ஸ்அப் குழுவில் ஒரு காணொளி துண்டு வீடியோ கிளிப் அனுப்பப்பட்டது. அது வெறும் 30 வினாடிகள் மட்டுமே இருந்தது. அதில் சமீர தன் தாயின் கையை பிடித்து கதவை நோக்கி அழைத்துச் செல்லும் காட்சி மட்டுமே இருந்தது. அந்த வீடியோவில் அவர் என்னை அவமானப்படுத்திய பகுதியும் இல்லை, சுசீலா அத்தை என் மீது பாய்ந்த பகுதியும் இல்லை. கிளிப்பில் கமலாஜி கதறி அழுது கொண்டிருந்தார். அவர் குரல் தழுதழுத்தது. நான் 2 வார்த்தைகள்தானே எடுத்துச் சொன்னேன், அதற்கு அவன் என்னை நாய் போல வீட்டை விட்டு துரத்திவிட்டான். மிகவும் வேதனையாக இருக்கிறது. மகனை வளர்த்து ஆளாக்கினால் இறுதியில் அவன் மனைவியின் பேச்சைக் கேட்டு தாயை அந்நியமாக பார்க்கிறான். அவர் அழுத விதம் எவ்வளவு உருக்கமாக இருந்தது என்றால் முழு விஷயம் தெரியாத எவருக்கும் அவர் மீது உடனே பரிதாபம் உண்டாகும். நான் திரையை பார்த்துவிட்டு உறைந்து போனேன். விஷயம் இதுதானா? அவர் தனக்காக முன்பே ஒரு பாதையை தயார் செய்து வைத்திருந்தார். அவர் தன்னை ஒரு பாதிக்கப்பட்டவராக சித்தரித்து மொத்த குடும்பத்தையும் எங்களுக்கு எதிராக திருப்பினார். சமீர திடீரென போனை மேஜையில் ஓங்கி அடித்தான். சத்தம் அவ்வளவு வேகமாக இருந்தது, நான் தூக்கி வாரிப் போட்டேன். அவன் கண்கள் சிவந்திருந்தன, அழுததால் அல்ல, கோபத்தினால். அவன் மெதுவாகச் சொன்னான், அம்மா தன்னை ஒரு அனாதையாக சித்தரிக்க நினைக்கிறார். அப்போதுதான் மொத்த குடும்பமும் அவருக்கு ஆதரவாக இருக்கும். உனக்கு எவ்வளவு வலித்திருக்கும் என்பது அவருக்கு பொருட்டே இல்லை. அவர்களுக்கு வெற்றி மட்டும்தான் முக்கியம். நான் அமைதியாக இருந்தேன். நீண்ட காலத்திற்குப் பிறகு சமீரை இவ்வளவு வேதனையில் நான் பார்த்தேன். நான் அவமானப்படுத்தப்பட்டேன் என்பதற்காக மட்டுமல்ல, இதையெல்லாம் செய்தது அவனது தாயே என்பதற்காகவும் அவன் வருந்தினான். நான் மெதுவாக அவர் கையைத் தொட்டு, எனக்கு இது பழகிவிட்டது. எனக்காக அம்மாவோடு மேலும் பிரச்சனையை வளர்த்து கொள்ளாதீர்கள் என்றேன். அவர் என் பக்கம் பார்த்தார். அவர் கண்களில் அன்பும் துயரமும் கலந்திருந்தது. நீ எப்போதும் உனக்கு பழகிவிட்டது என்று சொல்வதால்தான் உன்னை எப்படி வேண்டுமானாலும் மிதிக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பல வருடங்களாக நீ பொறுத்து கொண்டாய். போதும், இனிமேல் முடியாது. இந்த முறை நான் அவர்களை அப்படி செய்ய விடமாட்டேன் என்றார். நாங்கள் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தபோது என் மாமியார் வீட்டிற்கு ரேகா ஆண்டி சென்றிருந்தார். அன்று மாலை அவர் கமலாஜியிடம் அமர்ந்து தண்ணீர் கொடுத்து கொண்டே அவரை தூண்டிவிட்டுக் கொண்டிருந்தார் என்பது எனக்கு பிறகுதான் தெரிந்தது. நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். மருமகளை தலையில் தூக்கி வைத்து ஆடவிடாதீர்கள். 7 கோடி ரூபாய் வீடு பெயர் இருவர் பெயரிலும் இருக்கிறது. நாளைக்கு அவள் சமீரை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டால் உங்கள் மகனும் சொத்தும் போகும் என்று அவர் கூறினார். ஏற்கனவே கோபத்தில் இருந்த கமலாஜிக்கு இந்த வார்த்தைகள் நெருப்பில் நெய் ஊற்றியது போல இருந்தது. ரேகா ஆண்டி என் மாமியார் மனதில் இன்னும் ஒரு விஷமத்தனமான எண்ணத்தை விதைத்தார். யோசித்துப் பாருங்கள், சமீரை இத்தனை ஆண்டுகளில் சம்பாதித்த பணம் யாரிடம் இருந்தது? அதிதி இடம்தானே. யாருக்கு தெரியும், அவள் புகுந்த வீட்டு பணத்தை குடும்பச் சொத்தை வைத்து இந்த வீட்டை கட்டியிருக்கிறாளோ? இப்போது மொத்த வீடும் அவளுக்கே சொந்தமாகிவிட்டது. நீங்கள் அம்மா, உங்களுக்கு உண்மையை அறிய முழு உரிமை இருக்கிறது என்று அவர் கூறினார். அந்த ஒரே ஒரு வாக்கியம் கமலாஜியின் கோபத்தை ஒரு ஆபத்தான திசைக்கு கொண்டு சென்றது. என்னை இழிவுபடுத்த வேண்டும் என்ற ஆசையில் இப்போது புகுந்த வீட்டு சொத்து என்று அவர் கருதியதை திரும்ப கேட்க அவருக்கு உரிமை இருப்பதாக அவர் நம்பத் தொடங்கினார். அன்று இரவு என் புதிய வீட்டின் விளக்குகள் நீண்ட நேரம் எரிந்து கொண்டிருந்தன. நான் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தேன். கிரகப்பிரவேச பரிசுகள் இன்னும் திறக்கப்படக்கூட இல்லை. ஆனால் என் மனம் மிகவும் கனமாக இருந்தது. காலையில் நான் இந்த வீடு அமைதியின் தொடக்கம் என்று நினைத்தேன். ஆனால் ஒரே நாளில் இது என் மாமியாரின் கண்ணில் உறுத்தும் முள்ளாக மாறிவிட்டது. அடுத்து அவர் என்ன செய்வார் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த தருணத்தில் எங்களுக்கிடையேயான சண்டை வெறும் கசப்பான வார்த்தைகளுடன் மட்டும் நின்றுவிடவில்லை என்பதை நான் உணர்ந்தேன். இது இப்போது ஒருவரை ஒருவர் இழிவுபடுத்துதல், அவப்பெயர் ஏற்படுத்துதல் மற்றும் கௌரவத்திற்காக போராடும் ஒரு போராக மாறியிருந்தது. இந்த புயலுக்கு நடுவில் இன்னும் நான் மட்டுமே நின்று கொண்டிருந்தேன். கிரகப்பிரவேசம் முடிந்து ஒரு வாரம் கழித்து என்னை சுற்றியெல்லாம் மாறிக்கொண்டிருப்பதை என்னால் உணர முடிந்தது. அக்கம் பக்கத்தினர் என்னை விசித்திரமான பார்வையில் பார்க்கத் தொடங்கினர். முன்பெல்லாம் என்னிடம் மகிழ்ச்சியுடன் பேசிக் கொண்டிருந்தவர்கள் இப்போது தலையை மட்டும் அசைத்துவிட்டுச் சென்று விடுகிறார்கள். ஆரம்பத்தில் சமீர தன் தாயை வெளியேறச் சொன்னதால் எழுந்த பிரச்சனையால் அவர்கள் தயங்குகிறார்கள் என்று நினைத்தேன். அவமானத்தால் அவர்கள் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறார்கள் என்று கருதினேன்.
ஆனால் மெல்ல மெல்ல அவர்கள் பார்வையில் வெறும் ஆர்வம் மட்டுமல்ல, சந்தேகம், ஏளனம், ஏன் வெறுப்பு கூட இருப்பதை உணர்ந்தேன். அன்று கடைக்குச் சென்றபோது என்னிடம் நெருக்கமாக இருந்த மாயா என்ற அக்கம் பக்கத்து வீட்டு பெண் மெதுவாக என் கையை பிடித்து இழுத்தார். யாராவது கேட்டுவிடுவார்களோ என்று பயந்து சுற்றும் முற்றும் பார்த்தார். பிறகு மெல்லிய குரலில், அதிதி, ஒரு விஷயம் கேட்கிறேன், கோபப்படாதே. கிரகப்பிரவேசத்திற்கு வந்த அந்த ஃபர்னிச்சர் டைரக்டருக்கும் உனக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்று கேட்டார். நான் அங்கேயே உறைந்து நின்றேன். இந்த கேள்வி இவ்வளவு எதிர்பாராததாக இருந்தது. நான் தவறாக கேட்டுவிட்டேனோ என்று நினைத்தேன். நான் தடுமாறி, நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீர்கள் என்றேன். மாயா தயக்கத்துடன், அந்த மிஸ்டர் சக்சேனா உனது ஃபர்னிச்சர் கம்பெனியிலிருந்து வந்தாரே, அவரைத்தான் சொல்கிறேன். இந்த வீடு கட்டுவதில் ஏதோ விஷயமிருக்கிறது என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் என்றார். என் உடலில் ஓடிய ரத்தம் உறைந்து போனது. மிஸ்டர் சக்சேனா அந்த ஃபர்னிச்சர் ஒர்க் ஷாப்பின் உரிமையாளர். நாங்கள் சமையலறை கேபினட்கள், படிக்கட்டுகள் மற்றும் சில மர வேலைகளை அவரிடம்தான் செய்திருந்தோம். பழைய நண்பர் ஒருவர் மூலம் அவரை எனக்கு தெரியும். அவர் வேலையும் நன்றாக இருந்தது, விலையும் நியாயமாக இருந்தது, எல்லா பில்களும் ஆதாரங்களுடன் தெளிவாக இருந்தன. வேலை நிமித்தமாக தவிர நான் அவரை தனியாகச் சந்தித்ததே இல்லை. ஆனால் ஒரே வாரத்தில் ஒரு சப்ளையர் என் பெயரையும் கௌரவத்தையும் களங்கப்படுத்திவிட்டார். அன்று இரவு வீட்டிற்கு வந்ததும் ஏதாவது கேள்விப்பட்டாயா என்று சமீரிடம் கேட்டேன். அவன் அமைதியாக எழுந்து தன் போனை என்னிடம் காட்டினான். புகுந்த வீட்டு வாட்ஸ்அப் குழுவில் கமலாஜி அழுது கொண்டே தனக்கு என் மீது முன்பே சந்தேகமிருந்ததாக கூறியிருந்தார். வீட்டில் சும்மா இருக்கும் ஒரு பெண் எப்படி 7 கோடி ரூபாய் வீடு கட்ட உதவி செய்ய முடியும்? யாராவது ஒரு துணையில்லாமல் பணம் எங்கிருந்து வரும் என்று எழுதியிருந்தார். சமீர தன் மனைவி மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும், நான் அவனை ஏமாற்றுவதாகவும், அப்பாவி போல நடிப்பது எனக்கு நன்றாக தெரியும் என்றும் அவர் சூசகமாக தெரிவித்தார். கீழே சுசீலா அத்தையும் வாய்ப்பை தவறவிடவில்லை. அதிதியை பார்த்தாலே அவள் மிகவும் தந்திரமானவள் என்று எனக்கு முன்பே தெரியும். கல்யாணமான முதல் நாளிலிருந்தே தன் பணத்தை தனியாக வைத்திருந்தாள், பிறகு ஓடிவிடலாம் என்றுதான். இவ்வளவு ஆழ்ந்த திட்டம் வைத்திருக்கும் பெண்களிடம் ஆண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒன்றும் தெரியாத சில உறவினர்களும் சமீரிடம் அவனது வங்கிக் கணக்குகளை சரிபார்க்கவும், வீட்டு பத்திரங்களை பார்க்கவும் அறிவுரை கூறத் தொடங்கினர். ஒருவன் அவனுக்கு தனிப்பட்ட மெசேஜ் கூட அனுப்பியிருந்தான். கவனமாக இரு, வீட்டையும் மனைவியையும் இழந்துவிடப் போகிறாய். இதையெல்லாம் வாசித்தபோது என் உடல் நடுங்கியது, என் இதயம் வலிக்கத் தொடங்கியது. வெறும் சோம்பேறி என்ற ஏச்சாக இருந்தால் நான் பொறுத்துக் கொண்டிருப்பேன். ஆனால் இந்த முறை அவர்கள் என் உழைப்பை மட்டும் இழிவுபடுத்தவில்லை, என் கௌரவத்தை சிதைத்துக் கொண்டிருந்தார்கள். என் கணவனை நான் ஏமாற்றுவதாக சித்தரித்தனர். சமீர என்னை பார்த்தான். அவன் குரல் தழுதழுத்தது. எனக்கு உன்மீது நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அம்மா இப்போது எல்லையை மீறிவிட்டார்கள். நான் சோகமாகச் சிரித்தேன். இப்போது நம்பிக்கையைப் பற்றிய விஷயம் மட்டும் நம்முடையதாக இல்லை. சமீர, நான் தவறானவள் என்று மொத்த குடும்பத்தையும் அவர்கள் நம்ப வைக்க விரும்புகிறார்கள். அடுத்த நாள் நிலைமை இன்னும் மோசமானது. மிஸ்டர் சக்சேனாவுடன் நான் நின்றிருந்த ஒரு புகைப்படம் இணையத்தில் பகிரப்பட்டது. உண்மையில் அந்த படத்தில் நான் கையில் கோப்புடன் நின்றிருந்தேன். மிஸ்டர் சக்சேனா வரைபடத்தை சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்தார். ஆனால் யாரோ சமீரையையும் தொழிலாளர்களையும் வெட்டிவிட்டு அந்த படத்தில் நானும் மிஸ்டர் சக்சேனாவும் மட்டுமே இருப்பது போல திருத்தியிருந்தனர். அதன் கீழே இருந்த வாசகம் மிகவும் அருவருப்பாக இருந்தது. ஃபர்னிச்சர் டைரக்டரோ அல்லது காதலரோ தெரியவில்லை, மற்றவர் மனைவியின் மீது இவ்வளவு அக்கறை காட்டுகிறார். அந்த படத்தை பார்த்ததும் நான் நடுங்கினேன். ஒரே ஒரு வெட்டப்பட்ட புகைப்படம் மற்றும் சில அசுத்தமான சொற்களைக் கொண்டு சாதாரண வணிக ஒப்பந்தத்தை முறையற்ற உறவாக மக்கள் சித்தரித்தனர். சமீர உடனே தன் தாய்க்கு ஃபோன் செய்தான். ஃபோன் இணைக்கப்பட்டவுடன் அவன் பேசுவதற்கு முன்பே கமலாஜி உரக்க அழத் தொடங்கினார். நீ இன்னும் அவளுக்குத்தான் ஆதரவு அளிக்கிறாயா? உன்னை காப்பாற்றத்தான் நான் இதையெல்லாம் செய்கிறேன். சமீர, அவள் உன்னை ஏமாற்றுகிறாள், உன்னை சுரண்டுகிறாள். எல்லாம் முடிந்த பிறகு அம்மா சொல்லவில்லையே என்று சொல்லிவிடாதே. சமீர பற்களை கடித்தபடி, அம்மா, போதும், நிறுத்துங்கள். என் மனைவி மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறீர்கள் என்றான். அவர் கத்தினார். அவள் உண்மையானவள் என்றால் வங்கி அறிக்கைகளை, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் காட்டச் சொல். அந்த மதியம் நான் சமையலறையில் இருந்தபோது கேட் வெளியே திடீரென பல வாகனங்கள் நின்ற சத்தம் கேட்டது. சமீர கதவை திறந்ததும் என் மாமனார் ஓம் பிரகாஷ் ஜி நேரடியாக உள்ளே நுழைந்தார். அவருக்குப் பின்னால் கமலாஜி, சுசீலா அத்தை மற்றும் சில உறவினர்கள் வந்தனர். அவர்கள் அனைவரும் என்னை ஒரு குற்றவாளியை கைது செய்ய வந்தது போல கடுமையாக காணப்பட்டனர். ஓம் பிரகாஷ் ஜி மேஜை மீது ஓங்கி அடித்துச் சத்தமிட்டார். நீ உண்மையானவள் என்றால் உன் வங்கி அறிக்கைகள் அனைத்தையும் இங்கே வை. நான் அங்கேயே உறைந்து போனேன்.
நான் புதிதாக குடிபெயர்ந்த என் வீடு திடீரென ஒரு நீதிமன்றமாக மாறியிருந்தது. சமீர உடனே என் முன்னே வந்து நின்றான். உறுதியான குரலில், இது என் வீடு. என் மனைவியை ஒரு குற்றவாளியைப் போல விசாரணை செய்ய யாருக்கும் உரிமை இல்லை என்றான். ஓம் பிரகாஷ் ஜி கோபத்தில் சிவந்தார். நீ உன் தந்தையிடமே எதிர்த்து பேசுகிறாயா? நான் உன்னை ஒரு கற்பு நெறியற்ற பெண்ணிடமிருந்து காப்பாற்ற முயற்சி செய்கிறேன் என்று கூறி அவர் சமீரை ஓங்கி அறைந்தார். அந்த அறையின் சத்தத்தில் என் மூச்சு நின்றது. நான் காப்பாற்ற முன்னே வந்தேன், ஆனால் சமீர என் கையை பிடித்துக்கொண்டான். அவன் ஒரு கன்னம் சிவந்திருந்தது, ஆனாலும் அவன் நிமிர்ந்து நின்று தன் தந்தையை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனது குரல் கம்மியது. நீங்கள் என்னை அடிக்கலாம் அப்பா, ஆனால் என் மனைவியை யாராவது மீண்டும் அவமானப்படுத்தினால் என்னிடம் உறவை எதிர்பார்க்காதீர்கள். வரவேற்பறையில் சூழல் அவ்வளவு பதற்றமாக இருந்தது. இன்னும் ஒரு வார்த்தை பேசினால் எல்லாம் உடைந்துவிடும் போலிருந்தது. அதே நேரத்தில் கமலாஜி தன் பையிலிருந்து சில நகல் காகிதங்களை எடுத்து மேஜை மீது வீசினார். அவர் கத்தினார், இதோ ஆதாரம். அதிதி அந்த ஆளுக்கு பணம் அனுப்பியிருக்கிறாள். இப்போதும் அவளுக்கு ஆதரவாக பேசுவாயா? நான் கீழே பார்த்தேன். மிஸ்டர் சக்சேனாவுக்கு பொருட்கள் மற்றும் கூலி வேலைக்காக நான் செய்த பணப்பரிமாற்றங்களை உடனே அடையாளம் கண்டேன். ஆனால் கமலாஜி ஒவ்வொரு தொகையையும் சிவப்பு பேனாவால் வட்டமிட்டு ஓரத்தில் காரணமில்லாமல் அனுப்பப்பட்ட பணம் முறையற்ற உறவு என்று எழுதியிருந்தார். எனக்கு கோபமும் வந்தது, விசித்திரமான சிரிப்பும் வந்தது. முறையான ரசீதுகள் மற்றும் பில்கள் இருந்த பணப் பரிமாற்றங்களை முறையற்ற உறவை நடத்துவதற்கான பணம் என்று சித்தரித்திருந்தனர். சமீர காகிதங்களை எடுத்து தன் தாயை ஏமாற்றத்துடன் பார்த்தான். அம்மா, நீங்கள் பைத்தியமாகிவிட்டீர்கள். இவை வீட்டு வேலைக்காக வழங்கப்பட்ட பணம். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? கமலாஜி இன்னும் பிடிவாதமாக இருந்தார். அவள் உண்மையானவள் என்றால் ஏன் இத்தனை பரிமாற்றங்கள்? தன் கணவனிடம் ஏன் செய்யவில்லை? நான் அவரை பார்த்தேன். முதன்முறையாக எனக்கு பயம் வரவில்லை, மாறாக ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தேன். நான் மெதுவாக பதிலளித்தேன். ஏனென்றால் ஃபர்னிச்சர் வேலை செய்பவர்களுடன் நான் தான் நேரடியாக பேசினேன். ஒவ்வொரு பரிமாற்றமும் இந்த வீட்டிற்காகவே செய்யப்பட்டது. இந்த வீட்டில் உங்கள் மகன் மட்டுமே பணம் சம்பாதிக்கவில்லை. இதை சொல்லும்போது காகித குவியலுக்கு அடியிலிருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மீது என் பார்வை விழுந்தது. என் முதுகெலும்பில் ஒரு நடுக்கம் ஓடியது. அது எனக்கும் சமீருக்கும் பொதுவான வங்கிக் கணக்கு அல்ல, நான் யாரிடமும் சொல்லாத என் சொந்த தனிப்பட்ட வங்கிக் கணக்கிலிருந்து செய்யப்பட்ட பணப்பரிமாற்றம். நான் மேலிருந்த கமலாஜியையும் சுசீலா அத்தையும் பார்த்தேன். என் மனதில் ஒரே ஒரு கேள்விதான் சுழன்றது. என் தனிப்பட்ட வங்கி விவரங்கள் இவர்களுக்கு எப்படி தெரியும்? இதையே அவர்களால் எடுக்க முடிகிறது என்றால் எனக்கு தெரியாமல் இன்னும் எவ்வளவு விஷயங்கள் அவர்களுக்கு தெரியும்? அந்த மதியம் புகுந்த வீட்டு உறவினர்கள் அனைவரும் வீட்டிற்கு வந்து கேள்வி கேட்டுச் சென்ற பிறகு வீட்டில் ஒரு கனமான அமைதி நிலவியது. சமீர் அதிகம் பேசவில்லை. அவன் வீசிய காகிதங்களை எடுத்துக்கொண்டு விடியும் வரை தன் அறையில் தனியாக அமர்ந்திருந்தான். அவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ள முயல்கிறான் என்பது எனக்கு தெரியும். ஒரு பக்கம் மனைவியின் கௌரவம், மறுபக்கம் நாளுக்கு நாள் தன் சமநிலையை இழந்து வரும் தாய். ஆனால் என் தனிப்பட்ட வங்கிக் கணக்கு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர்கள் அனைவர் முன்னிலையிலும் பார்த்தபோது இது சாதாரண மாமியார் மருமகள் சண்டை அல்ல என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். மறுநாள் காலை சமீர அலுவலகத்திற்கு விடுமுறை எடுத்தான். அவன் என்னிடம், அம்மாவிற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அம்மா மட்டும் இவ்வளவு தூரம் சிந்திக்க முடியாது என்றான். நான் அவனை தடுக்கவில்லை. கமலாஜி திடீரென இவ்வளவு பொறுப்பற்றவராக மாறியது எப்படி என்று நானும் அறிய விரும்பினேன். வதந்திகளை பரப்புவது முதல் புகைப்படங்களை திருத்துவது, என் தனிப்பட்ட வங்கி விவரங்களை எடுப்பது வரை யாரோ அவர்களுக்கு வழிகாட்டுவது போல தெரிந்தது. 3 நாட்களுக்குப் பிறகு சமீர வீடு திரும்பியபோது அவன் முகம் வெளுத்திருந்தது. அம்மாவிடம் இப்போது எந்த சேமிப்பும் இல்லை என்றான். நான் அதிர்ந்து போனேன். என் மாமியார் மற்றும் மாமனாரிடம் முதுமை காலத்திற்காக சிறு சேமிப்பு இருந்தது என்பது எனக்கு தெரியும். அவர்கள் பணக்காரர்கள் என்று சொல்ல முடியாது, ஆனால் அவர்களது முதுமை காலத்தை நிம்மதியாக கழிக்கும் அளவுக்கு பணம் இருந்தது. இப்போது அதுவும் தீர்ந்து போய்விட்டது. அது மட்டுமல்லாமல் ரேகா ஆண்டியின் பேச்சைக் கேட்டு நிலத்தில் மேலும் முதலீடு செய்வதற்காக என் மாமியார் வெளிநபர்களிடம் பல லட்சங்கள் கடன் வாங்கியிருப்பதையும் சமீர கண்டுபிடித்தான். நான் காகிதங்களை எடுத்தேன். என் தலை சுற்றியது. கமலாஜி வாங்கிக் கொண்டிருந்த நிலங்கள் நல்ல டீல்கள் அல்ல. அவை விவசாய நிலங்கள். சிக்கலில் இருந்த ஒரு திட்டத்தில் இருந்தவை. யாருடைய பெயரிலும் அவற்றை மாற்ற முடியாமல் இருந்தது. சில பிளாட்டுகள் பலருக்கு விற்கப்பட்டிருந்தன. பத்திரம் கையில் எழுதிய காகிதத்தில் இருந்தது. முத்திரையும் மங்கலாக இருந்தது. தரகரின் நிறுவனத்திற்கு எந்த உண்மையான முகவரியும் இல்லை. சமீர பற்களை கடித்தபடி, ரேகா ஆண்டி தலைமறைவாகிவிட்டார்.
அவரது போன் அணைக்கப்பட்டுள்ளது, வீட்டிலும் பல நாட்களாக பூட்டு போடப்பட்டுள்ளது என்றான். நான் நாற்காலியில் அமர்ந்தேன். என் முதுகெலும்பு குளிர்ந்தது. கமலாஜி ஏமாற்றப்படலாம் என்று நான் பயந்தேன். ஆனால் விஷயம் இவ்வளவு தீவிரமாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. சமீர மெல்லிய குரலில், அம்மா பழைய வீட்டையும் அடமானம் வைத்துவிட்டார், அப்பாவிடம் கூடச் சொல்லவில்லை என்றான். நான் அதிர்ச்சியில் என்ன என்றேன். அவன் தலையசைத்தான். கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. அப்பாவுக்கும் இப்பதான் தெரிந்தது. நிலத்தின் மதிப்பு உயர்ந்ததும் கடனை அடைத்துவிடலாம் என்று அம்மா நினைத்திருந்தார். ஆனால் இப்போது வட்டிக்கு வட்டி ஏறிக்கொண்டிருக்கிறது. என்ன சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. கிரகப்பிரவேச விழாவில் என்னை பிச்சைக்காரி என்று சொன்ன அந்தப் பெண், என்னை பயந்தவள் என்று கிண்டல் செய்த அந்தப் பெண் உண்மையில் தன் பேராசையாலும் கர்வத்தாலும் உருவாக்கிய வலையிலேயே சிக்கியிருந்தார். ஆனால் இதிலும் பயங்கரமான விஷயம் என்னவென்றால், நஷ்டம் ஏற்பட்டதும் அவர் நிறுத்தவில்லை. மாறாக இன்னும் பணம் எடுக்கும் முயற்சியில் மேலும் ஆழமாக சிக்கிக் கொண்டிருந்தார். அன்று இரவு பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. நாங்கள் இருவரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது கேட்டில் பலமாக முட்டும் சத்தம் கேட்டது. இது பெல் அடிக்கும் சத்தம் அல்ல, இரும்பு கேட்டில் குத்துவது போன்ற சத்தம். இடைவிடாமல் இரக்கமின்றி கேட்டது. நான் பயந்து என் ஸ்பூனை கீழே போட்டுவிட்டேன். சமீர உடனே எழுந்தான். கேட் கேமராவில் பார்த்தான். வெளியே 3 ஆண்கள் நின்றிருந்தனர். ஒருவன் கருப்பு ரெயின்கோட் அணிந்திருந்தான். ஒருவன் கையில் பச்சை குத்தி இருந்தது. அந்த ஆள் கேட்டை இடித்துக்கொண்டே கத்தினான். கமலா எங்கே? கடன் கொடுக்காமல் தப்பிக்க பார்க்கிறாயா? வெளியே வந்து பேசு. என் இதயம் துடிப்பதை நிறுத்தியது போல இருந்தது. சமீர கேமராவின் ஸ்பீக்கரை ஆன் செய்து அமைதியாக இருக்க முயன்று, நீங்கள் தவறான வீட்டிற்கு வந்துவிட்டீர்கள். கமலாஜி இங்கு வசிக்கவில்லை என்றான். நடுவில் இருந்தவன் சிரித்துக்கொண்டே தரையில் உமிழ்ந்துவிட்டு, அவள் மகன்தானே இங்கே இருக்கிறான், அப்புறம் எப்படி தப்பாகும்? தாய் கடன் வாங்கினால் மகன்தான் அடைக்க வேண்டும். கதவை மூடிவிட்டு சாகப் போகிறாயா என்று கத்தினான். இதை கூறிவிட்டு அவன் பக்கத்திலிருந்தவனை பார்த்தான். அவன் தன் பையிலிருந்து சிவப்பு நிற பெயிண்ட் பாட்டிலை எடுத்து குலுக்கிவிட்டு எங்கள் கேட் மீது வீச முயன்றான். சமீர உடனே வெளியே ஓடினான். நான் விரைவாக என் போனை எடுத்து வீடியோ ரெக்கார்டிங்கை ஆன் செய்தேன். என் கைகள் நடுங்கின, ஆனால் அவர்கள் முகத்தை தெளிவாக பதிவு செய்ய முயன்றேன். சமீர கேட்டின் முன்னே நின்றான். அவன் குரலில் கோபம் இருந்தது. நீங்கள் கடன் வசூலிக்க வேண்டுமானால் சட்டப்பூர்வமாக வாருங்கள். என் வீட்டை கை வைத்தால் போலீஸை கூப்பிடுவேன். பெயிண்ட் வைத்திருந்தவன் அவனை தலை முதல் கால் வரை பார்த்துவிட்டு குளிர்ந்த குரலில் சிரித்தான். உன் தாய் பணம் வாங்கியபோது சட்டம் நினைவுக்கு வரவில்லையா? இப்போது திருப்பிச் செலுத்த வேண்டிய நேரம் வந்ததும் சட்டத்தைப் பற்றி பேசுகிறாயா? மழை இன்னும் அதிகமானது. கூரையில் தண்ணீர் விழும் சத்தம் மிக அதிகமாக இருந்தது. நான் வீட்டிற்குள் நின்று கொண்டிருந்தேன். என் உடல் முழுவதுமே குளிர்ந்திருந்தது. அவர்கள் பேச வரவில்லை, மிரட்டவும் அசிங்கப்படுத்தவும் எங்கள் குடும்பத்திற்கு கடன் இருக்கிறது என்று அக்கம்பக்கத்தினர் அனைவருக்கும் சொல்லவும் வந்திருந்தனர். சமீர இன்னும் கேட்டின் முன்னே நின்று கொண்டிருந்தான். நான் வீடியோ எடுத்துக்கொண்டே சொசைட்டி கார்டுக்கு ஃபோன் செய்து கொண்டிருந்தேன். சூழல் மிகவும் பதற்றமாக இருந்தபோது தெருமுனையில் ஒரு டாக்ஸி வந்து நின்றது. கமலாஜி இறங்கினார். அவர் தலைமுடி கலைந்து கிடந்தது, ரெயின்கோட் சிதறியிருந்தது, முகம் உயிர் இல்லாதது போல வெளுத்துப் போயிருந்தது. அந்த ஆட்களை பார்த்ததும் அவர் நடுங்கத் தொடங்கினார். அந்த ஆட்கள் உடனே அவரை சுட்டிக்காட்டினர். வந்துவிட்டாளா? எப்போதும் மறைந்தே இருக்கலாம் என்று நினைத்தாயோ? கமலாஜியிடம் முன்னால் இருந்த அந்த கர்வம் இப்போது இல்லை. அவர் தள்ளாடியபடி முற்றத்திற்குள் வந்து திடீரென்று சமீரின் கால்களில் விழுந்தார். சமீர், என்னை காப்பாற்று மகனே. என்னிடம் வேறு வழியே இல்லை. அவர்கள் என்னை விடமாட்டார்கள். நான் அங்கேயே உறைந்து நின்றேன். கமலாஜியை என் வாழ்நாளில் முதன்முறையாக முழங்காலிட்டு கீழே அமர்ந்திருக்க பார்க்கிறேன். என் முகத்திற்கு நேராக என்னை பயனற்றவள் என்று சொன்ன அந்தப் பெண், ஒரு விருந்தினராக என்னை பார்த்த அந்தப் பெண், இன்று மழையில் எல்லா பக்கமும் சிக்கிக்கொண்ட ஒரு மனிதராக நடுங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் என் இதயத்தை மிக கடுமையாக பாதித்த விஷயம் அவரது அடுத்த வாக்கியம்தான். அவர் சமீரின் கால்களை இறுக்கப் பிடித்துக்கொண்டு அழுதுகொண்டே சொன்னார், மகனே, இந்த வீட்டை விற்று என்னை காப்பாற்று. இது 7 கோடி ரூபாய் வீடு. இதை விற்றால் என் கடனை அடைத்தது போக மீதி நிறைய பணம் மிஞ்சும். யாரோ தன்னை ஓங்கி அறைந்தது போல சமீர உணர்ந்தான். அவன் கீழே தன் தாயைப் பார்த்தான். அவன் குரல் நடுங்கியது. அம்மா, என்ன சொல்கிறீர்கள்? கமலாஜி மேலே பார்த்தார். மழைநீர் அவரது கண்ணீருடன் சேர்ந்து முகத்தில் வழிந்தது. நான் உன் அம்மா. நான் ஆபத்தில் இருக்கிறேன். நீ காப்பாற்றவில்லை என்றால் வேறு யார் காப்பாற்றுவார்?
இந்த வீடு இந்த வீடு உண்மையில் ஆரம்பத்திலிருந்தே என்னுடையதாக இருந்திருக்க வேண்டும். அந்த ஒரு வாக்கியம் என் இதயம் முதல் விரல் நுனி வரை அனைத்தையும் உறைய வைத்தது. அப்படியானால் இதுதான் விஷயம். நாங்கள் இருவரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கிய அந்த வீடு அவரது மனதில் ஆரம்பத்திலிருந்தே எங்கள் உடையதாக இருக்கவில்லை. அது அவர் தன்னுடைய சொத்தாக கருதும் ஒரு பொருளாக மட்டுமே இருந்தது. அவர் உருவாக்கிய கடன்குழியை மூடுவதற்கு விற்று தீர்க்கக்கூடிய ஒன்றாக மட்டுமே இருந்தது. சமீர ஒரு அடி பின்னால் வைத்தான். அவன் முகத்தில் இருந்த வலியால் என்னால் அதை தொடர்ந்து பார்க்க முடியவில்லை. கேட்டிக்கு வெளியே அந்த கடன் வசூலிப்பவர்கள் அந்த நாடகத்தின் மிக கொடூரமான காட்சியை பார்ப்பது போல நின்று கொண்டிருந்தனர். அன்று இரவு அந்த கடன் வசூலிப்பவர்கள் சென்ற பிறகு என் வீட்டில் யாரும் தூங்கவில்லை. கமலாஜி சோபாவின் மூலையில் சுருண்டு அமர்ந்திருந்தார். அவர் தலைமுடி இன்னும் ஈரமாகவே இருந்தது. தன் முழங்கால்களை இறுக்கப் பிடித்துக் கொண்டிருந்தார். விடுவித்தால் எல்லாம் உடைந்துவிடும் என்று பயப்படுவது போல இருந்தது. சமீர போன் செய்து அப்பாவை வரவழைத்தான். அவர் வீட்டிற்குள் நுழைந்ததும் தன் மனைவி தரையில் முழங்கால் இட்டுக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ந்தார். ஆனால் நில மோசடி மற்றும் ரவுடிகள் வீட்டிற்கு வந்த கதையை கேட்டதும் அவர் முகம் வெளுத்தது. அவர் கத்தவில்லை, அமைதியாக கமலாஜியின் முன்னால் அமர்ந்தார். அவர் குரல் கம்மியது. இவ்வளவு பெரிய விஷயத்தை என்னிடம் ஏன் மறைத்தாய்? கமலாஜி தலைகுனிந்து கொண்டார். தன் கணவரை நேருக்கு நேர் பார்க்கும் தைரியம் அவருக்கு வரவில்லை. அறை முழுவதும் கனமான அமைதி நிலவியது. ஆனால் அந்த நேரத்தில் என் மனதில் மிகக் கடுமையாக உறுத்திக் கொண்டிருந்த விஷயம் கடன் பற்றியதல்ல. அவர் மழையில் சொன்ன அந்த வார்த்தைதான், இந்த வீடு ஆரம்பத்திலிருந்தே என்னுடையதாக இருந்திருக்க வேண்டும். இந்த வாக்கியம் என் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. இது பயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையாகத் தெரியவில்லை. இது அவரது மனதில் ஏற்கனவே ஆழமாக பதிந்திருந்த எண்ணமாகவே தெரிந்தது. நான் என் அறையில் அமர்ந்து கணவரிடம் மெதுவாக கேட்டேன், உங்களுக்கு ஏதும் வித்தியாசமாக தெரியவில்லையா? அம்மா பேசுவதை பார்த்தால் இந்த வீட்டை எப்படியாவது கைக்கொள்ள வேண்டுமென்று அவர் முன்னரே திட்டம் போட்டது போல இல்லையா? சமீர் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு திடீரென எழுந்து வீட்டின் அனைத்து சட்டப்பூர்வ ஆவணங்களையும் எடுத்து வந்தான். நாங்கள் இருவரும் மேஜை மீது காகிதங்களை பரப்பி ஒவ்வொன்றாக மீண்டும் கவனிக்கத் தொடங்கினோம். நான் ஆவணங்களை மிகவும் கவனமாக வைத்திருப்பேன். அதனால் வழக்கமாக எந்த தவறும் நடப்பதில்லை. ஆனால் நான் கவனிக்க என் பதற்றம் அதிகரித்தது. அடியில் இருந்த ஒரு நகல் கோப்பு என் கவனத்தை ஈர்த்தது. அதை வெளியே எடுத்ததும் என் சுயநினைவு தப்பியது. அது என் பெயரில் இருந்த ஒரு பவர் ஆஃப் அட்டர்னியின் நகல். கீழே என் கையொப்பம் போன்ற கையொப்பம் இருந்தது. சில இடங்களில் மட்டும் சற்று வேறுபட்டிருந்தது. நான் முதல் சில வரிகளை படித்ததும் என் கைகள் நடுங்கின. அதில் என் அசையா சொத்தை கடனுக்காக அடமானம் வைக்க நான் ஒப்புக்கொள்வதாக எழுதப்பட்டிருந்தது. நான் இது போன்ற எந்த காகிதத்திலும் கையொப்பமிடவில்லை. ஒருபோதும் கையொப்பமிட்டதே இல்லை. நான் மேலே சமீரை பார்த்தேன். என் தொண்டை அடைத்தது. நான் இதில் கையொப்பமிடவே இல்லை. அவன் காகிதத்தை வாங்கினான். அவன் முகம் உடனே மாறியது. பிறகு ஏதோ நினைவுக்கு வந்தவன் போல மேஜை மீது ஓங்கி அடித்தான். அம்மா, ஒருமுறை உன்னிடம் வீட்டின் முழுமைக்கான ஆவணங்களில் கையொப்பம் வாங்கினாரே. சில நொடிகள் நான் ஸ்தம்பித்து நின்றேன். பிறகு திடீரென எனக்கு நினைவுக்கு வந்தது. சில மாதங்களுக்கு முன்பு வீடு தயாராக இருந்தபோது கமலாஜி சில காகிதங்களுடன் வந்தார். அவை வீட்டின் கட்டுமானம் முடிந்ததற்கான உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் என்றும் வேலையைத் தொடர அவசரமாக கையொப்பமிட வேண்டும் என்றும் கூறினார். சில நாட்கள் நான் பொருட்களுக்காக போனில் பேசிக் கொண்டிருந்தேன். அதனால் அவசரமாக சில இடங்களில் கையொப்பமிட்டேன். அவர் மிகவும் அவசரமாக, வேகமாக செய் மகளே, ஆட்கள் காத்திருக்கிறார்கள் என்று சொன்னது நினைவிருக்கிறது. அந்த நேரத்தில் என் மாமியார் என்பதால் எனக்கு சிறு சந்தேகம் கூட வரவில்லை. நான் நாற்காலியில் அப்படியே அமர்ந்துவிட்டேன். என் முதுகெலும்பு குளிர்ந்தது. சமீர காகிதத்தை இவ்வளவு பலமாக நெரித்தான். அது சுருங்கிப் போனது. அம்மா தன் பேச்சை முடிக்கவில்லை. ஆனால் அதன் அர்த்தம் என்ன என்பதை நாங்கள் இருவரும் புரிந்து கொண்டோம். அந்த கையொப்பங்கள் உண்மையிலேயே பயன்படுத்தப்பட்டிருந்தால் எனக்கு தெரியாமலேயே எங்கள் வீடு அடமானம் வைக்கப்பட்டிருக்கலாம். மறுநாள் காலை நாங்கள் இருவரும் உடனே வீட்டின் ஆவணங்களை செய்த அதே நோட்டரி அலுவலகத்திற்குச் சென்றோம். நாங்கள் விஷயத்தை சொன்னதும் அங்கிருந்த ஊழியரின் முகம் மாறியது. அவர் கணினியில் சிறிது நேரம் சரிபார்த்துவிட்டு மெதுவாக சொன்னார், சுமார் 2 வாரங்களுக்கு முன்பு யாரோ இந்த காகிதங்களுடன் வந்து அடமானம் வைக்கும் முறை பற்றி கேட்டு வந்தார்கள். என் இதயம் நின்றது. சமீர அவசரமாக, யார் வந்தது என்று கேட்டான். அந்த ஊழியர் தயக்கத்துடன் பதிலளித்தார், ஒரு வயதான பெண்மணி இருந்தார். அவருடன் ரேகா என்ற பெயருடைய மற்றொரு பெண்ணும் இருந்தார். நான் அங்கேயே உறைந்து நின்றேன்.
எல்லாம் ஒரு பயங்கரமான சித்திரமாக ஒன்றிணைந்தன. என் மாமியார் கடன் வாங்கியது மட்டுமல்ல, தனது முடங்கிப்போன முதலீடுகளை காப்பாற்ற மறைமுகமாக எங்கள் இருவரின் வீட்டையும் பயன்படுத்தப் போகிறார். இந்த பிரக்ரியா முடிந்திருந்தால் அவர் கடனை திருப்பிச் செலுத்த தவறியிருப்பார். பிறகு வங்கி எப்போது வேண்டுமானாலும் எங்கள் வீட்டை ஜப்தி செய்திருக்கலாம். நான் மற்றும் சமீர எங்கள் இளமையின் பல ஆண்டுகளை கொடுத்து உருவாக்கிய அந்த வீடு வேறொருவரின் பேராசைக்கு பலியாகப் போகிறது. சமீர திடீரென எழுந்து மேஜை மீது ஓங்கி அடித்தான். காகிதங்கள் எல்லாம் கலைந்தன. அவனது குரல் கோபத்தில் நடுங்கியது. அம்மா நிஜமாகவே பைத்தியமாகிவிட்டார்கள். இவ்வளவு ஆக்ரோஷமாக அவன் எதையும் நான் பார்த்ததில்லை. பணத்திற்காக அல்ல, அந்த வீட்டை பறிக்க நினைத்தது அவனது சொந்தத் தாயே என்பதுதான் அவனுக்கு பெரிய வலியாக இருந்தது. ஆனால் மிகப்பெரிய அதிர்ச்சி இன்னும் மிச்சமிருந்தது. அந்த செயல்முறையை முழுமையாக சரிபார்க்கச் சொன்னபோது அந்த நாளில் அவர்கள் வந்திருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை சிசிடிவி ஃபுட்டேஜ் வங்கி காட்டியது. திரையில் வந்த அந்த படத்தை பார்த்ததும் என் உடல் சிலிர்த்தது. அதில் சுசீலா அத்தையும் இருந்தார். நான் அந்த திரையை உற்று பார்த்து கொண்டே இருந்தேன். ஆனால் அவர்களின் உடல் மொழியும் குரலும் தெளிவாக அடையாளம் காணக்கூடியதாக இருந்தது. நிலம் மற்றும் சட்டப்பூர்வமான ஆவணங்கள் தொடர்பான பெரும்பாலான கேள்விகளுக்கு சுசீலா அத்தைதான் பதிலளித்துக் கொண்டிருந்தார் என்பதை வங்கியின் ஊழியர் உறுதிப்படுத்தினார். சுசீலா அத்தை பல ஆண்டுகளாக மாவட்ட நில அலுவலகத்தில் பணியாற்றியவர் என்பது அப்போதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. அதனால்தான் அவருக்கு நிலம் மற்றும் சொத்து ஆவணங்கள் குறித்து ஆழ்ந்த அறிவு இருந்தது. விஷயம் இதுதான். அவர் இத்தனை நாட்களாக வெளியே நின்று வெறும் குழப்பத்தை மட்டும் உருவாக்கவில்லை. அந்த கடன்குழியை நிரப்ப எங்கள் வீட்டையே பறிக்கும் திட்டத்தில் நேரடியாகவே ஈடுபட்டிருந்தார். பயத்தில் என் மூச்சு திணறியது. சுசீலா அத்தை தன் அறிவை பயன்படுத்தி அவர்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருந்தார். சமீர வங்கியின் நடுவில் அமைதியாக நின்றிருந்தான். அவன் கண்கள் சிவந்திருந்ததைக் கண்டேன். தன் அம்மா மற்றும் மனைவிக்கு இடையில் எப்போதும் பாலமாக இருக்க முயன்றவன், குடும்பமுடையாமல் இருக்க போராடியவன், இன்று தன் தாயை காப்பாற்ற அவனிடம் எந்த காரணமும் இல்லை. நான் அவன் கையை பிடிக்க நினைத்தேன். ஏதோ சொல்ல விரும்பினேன். ஆனால் என்ன சொல்வது, எங்கிருந்து தொடங்குவது என்று எனக்கு புரியவில்லை. சில வலிகள் வெறும் ஆறுதலால் மட்டும் குறைந்துவிடாது. அதே நேரத்தில் என் போன் திடீரென ஒலித்தது. அது மருத்துவமனையிலிருந்து வந்த ஒரு தெரியாத எண். போனை எடுத்ததும் மறுமுனையில் பதற்றமான குரலில், நீங்கள் கமலாஜியின் உறவினரா? சந்தையில் கடன் கொடுத்தவர்களுடன் சண்டையிட்ட பிறகு அவர் மயங்கி விழுந்துவிட்டார். அவரை அவசரமாக அவசர சிகிச்சை பிரிவில் எமர்ஜென்சி சேர்த்துள்ளோம் என்றார். நான் ஸ்தம்பித்து நின்றேன். என் முகத்தை பார்த்ததும் சமீர என் கையிலிருந்து போனை பிடுங்கினான். சில நொடிகளில் அவன் முகம் வெளுத்தது. வங்கிக்கு வெளியே மழை பெய்யத் தொடங்கியது. நான் படிக்கட்டுகளில் விழுந்த துளிகளை பார்த்து கொண்டிருந்தேன். என் மனம் முற்றிலும் குழம்பியிருந்தது. என் மாமியார் சற்று நேரத்திற்கு முன்புதான் எங்கள் வீட்டை அடமானம் வைக்க முயன்றிருந்தார். ஆனால் அதே நேரத்தில் மக்கள் அவரை சந்தையில் அசிங்கப்படுத்தியதால் அவர் மருத்துவமனையில் இருந்தார். நான் கோபப்பட வேண்டுமா, இரக்கப்பட வேண்டுமா அல்லது பயப்பட வேண்டுமா என்று எனக்கு புரியவில்லை. இந்த விவகாரம் ஒரு சாதாரண குடும்பச் சண்டையை விட பல மடங்கு தாண்டிச் சென்றுவிட்டது என்பதை மட்டும் என்னால் உணர முடிந்தது. நாங்கள் மழையில் நனைந்தபடி மருத்துவமனையை நோக்கி வேகமாகச் சென்றோம். சமீர மிக வேகமாக வண்டியை ஓட்டினான். ஆனால் வழி முழுவதும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஸ்டீயரிங் வீலை இவ்வளவு பலமாக பிடித்திருந்தான். அவன் விரல்களின் மூட்டுகள் வெளுத்துப்போயிருந்தன. நான் பக்கத்தில் அமர்ந்து கண்ணாடியில் வழிந்த மழைத்துளிகளை பார்த்து கொண்டிருந்தேன். சில மணிநேரங்களுக்கு முன்புதான் வங்கியின் சிசிடிவி காட்சிகளில் சுசீலா அத்தை எங்களை ஏமாற்றுவதை பார்த்தோம். இப்போது எங்கள் குடும்பத்தையே தெருவிற்கு வரவைத்த அந்த பெண் கடன் கொடுத்தவர்கள் பொது இடத்தில் அவமானப்படுத்தியதால் மருத்துவமனையில் இருந்தார். அவசர சிகிச்சை பிரிவின் நடைபாதையை அடைந்ததும் நான் கமலாஜியை பார்த்தேன். நான் நினைத்தது போல அவர் படுக்கையில் இல்லை. சுவருக்கு அருகிலிருந்த பிளாஸ்டிக் நாற்காலியில் சுருண்டு அமர்ந்திருந்தார். அவர் முடி கலைந்து கிடந்தது. ஆடைகளில் சேறு படிந்திருந்தது. ஒரு கன்னம் வீங்கியிருந்தது. மணிக்கட்டில் கீறல் காயங்கள் இருந்தன. எப்போதும் தலை நிமிர்ந்து நடந்தவர், கிரகப்பிரவேச விருந்தில் என்னை பிச்சைக்காரி என்று சொன்னவர், இன்று அங்கு எல்லாம் இழந்த மனிதரைப் போல அமர்ந்திருந்தார். அவர் கண்கள் அலைபாய்ந்து கொண்டிருந்தன. யாராவது அருகில் சென்றால் அவர் திடுக்கிட்டார். யாராவது தன் பெயரைச் சொன்னால் உடைந்து விடுவார் என்பது போல இருந்தார். சமீர ஐக் கண்டதும் அவர் எழுந்து ஓடினார். ஆனால் மிகவும் பலவீனமாக இருந்ததால் சில அடிகள் தடுமாறி அப்படியே அவன் காலடியில் விழுந்தார். அவர் தன் மகனின் கால்களை இறுகப் பிடித்துக்கொண்டு விம்மி விம்மி அழுதார். சமீர், அம்மா தவறு செய்துவிட்டேன். அம்மா, நிஜமாகவே தப்பு செய்துவிட்டேன் மகனே. நான் சீக்கிரம் பணம் சம்பாதித்து மற்றவர்களுக்கு ஈடாக உயர நினைத்தேன். எல்லாம் இப்படி ஆகிவிடும் என்று நான் நினைக்கவில்லை.
அவர் அழுத சத்தம் மருத்துவமனை நடைபாதை முழுவதும் எதிரொலித்தது. உடைந்த நம்பிக்கையற்ற அழுகை அது. அங்கே அமர்ந்திருந்த சிலர் திரும்பி பார்க்கத் தொடங்கினர். சிலர் கிண்டலாக சிரித்தனர். ஆனால் இப்போது அவர்களுக்கு தங்கள் கௌரவத்தைப் பற்றி எந்த கவலையும் இல்லை. சமீர அங்கேயே ஸ்தம்பித்து நின்றான். அவன் தன் அம்மாவை தூக்குவதற்காக குனிந்தான். ஆனால் பாதியிலேயே நின்றான். அவன் கண்களில் இருந்த உணர்வை பார்த்தேன். அங்கே அன்பும் இருந்தது, கோபமும் இருந்தது. ஆனால் பெயரிட முடியாத ஒரு வலியும் இருந்தது. அவன் முகத்தை திருப்பிக் கொண்டான். அவன் குரல் கம்மியது. அம்மா, எழுந்து நில்லுங்கள். இங்கே தமாஷை நாடகம் செய்யாதீர்கள். ஆனால் கமலாஜி இன்னும் இறுக்கமாக பற்றிக் கொண்டார். கண்ணீரும் மூக்கொழுக்கும் வடிய அவர் அழுதார். மகனே, என்னை காப்பாற்று. என்னால் இனி தாங்க முடியாது. அவர்கள் பொதுச்சந்தையில் என் முகத்தில் தண்ணீர் ஊற்றினார்கள். என்னை ஏமாற்றுக்காரி என்று திட்டி அடிப்பதாய் மிரட்டினார்கள். எனக்கு பயமாக இருக்கிறது சமீர. நான் சில அடிகள் தள்ளி நின்றேன். என் மனதில் மகிழ்ச்சி இல்லை. ஆனால் முன்னால் இருந்தது போல இப்போது இரக்கமும் தோன்றவில்லை. இது சில ஆண்டுகளுக்கு முந்தைய நானாக இருந்திருந்தால் ஓடிச் சென்று அவரை தூக்கிவிட்டு ஆறுதல் கூறி நானே தவறு செய்ததாக கூட கருதியிருப்பேன். ஆனால் என் கௌரவத்தைச் சிதைத்தது முதல் எங்கள் வீட்டை அடமானம் வைக்க முயன்றது வரை அவர் செய்த அத்தனையையும் நினைக்கும்போது சில கண்ணீர்கள் தவறுகளை கழுவிவிடாது என்பதை புரிந்து கொண்டேன். அவை மனிதன் தனது எல்லைக்குச் சென்று விட்டான் என்பதை மட்டுமே நிரூபிக்கின்றன. திடீரென கமலாஜி என் பக்கம் திரும்பினார். என் வாழ்வில் முதன்முறையாக அவர் என்னை ஏளனமாகவோ அல்லது அதிகாரத்தோடோ பார்க்கவில்லை. அவர் குரல் பலவீனமாக இருந்தது, கெஞ்சுவது போல இருந்தது. அதிதி, நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் மருமகளே. அவர் வாயிலிருந்து வந்த மருமகளே என்ற அந்த வார்த்தை இவ்வளவு விசித்திரமாகத் தெரிந்ததால் என்னால் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. நான் அவரை அப்படியே பார்த்து கொண்டிருந்தேன். என்னை இழிவுபடுத்துவதையே தன் உரிமையாக கருதிக் கொண்டிருந்த அந்தப் பெண் இன்று மருத்துவமனையின் குளிர்ந்த நடைபாதையில் என் முன்னே தலைகுனிந்து நின்றார். அவர் அழுது கொண்டே உடைந்த குரலில் சொல்லத் தொடங்கினார். நாங்கள் இருவரும் ஒரு பெரிய வீட்டை உருவாக்குவதை பார்த்த நாளிலிருந்தே அவருக்கு மன அமைதி இல்லை. நான் அன்று தங்கத்தில் முதலீடு செய்ய மறுத்ததால் அவருக்கு அவமானம் ஏற்பட்டது. நான் வெறும் கோழை என்று காட்டவும் அவர் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் என்று நிரூபிக்கவும் அவர் விரும்பினார். நிலத்தில் லட்சக்கணக்கில் சம்பாதித்தவர்களைப் பற்றி ரேகா ஆண்டி சொன்னதைக் கேட்டதும் அவருக்குள் பொறாமை ஏற்பட்டது. உன்னிடம் இன்னும் பணம் இருந்திருந்தால் நீ ஒரு பெரிய பணக்கார பெண்ணாக இருந்திருப்பாய், மருமகளின் முகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது என்று ரேகா ஆண்டி தூண்டிவிட்டுள்ளார். இதைக் கேட்டதும் என் தொண்டை அடைத்தது. அவர் இவ்வளவு தூரம் சென்றதற்குப் பின்னால் வெறும் பணம் மட்டும் இருக்கவில்லை, அது பேராசை. அவர் என்னை வெல்ல விரும்பினார், நான் தவறானவள் என்று காட்ட விரும்பினார். கற்பனை லாபத்தைக் காட்டி அன்று அவர் பேச்சைக் கேட்காதது என் முட்டாள்தனம் என்று எனக்கு உணர்த்த விரும்பினார். நிலத்தின் விலை உயராத போதும், பணம் தீர்ந்து போன போதும், கடன் பெருகிய போதும் அவர் நிறுத்தவில்லை. மாறாக பதற்றத்தில் இன்னும் பல தவறுகளை செய்து எங்கள் வீட்டை பணத்திற்காக பயன்படுத்த துணிந்தார். சமீர தன் தாயை பார்த்து அவன் குரல் நடுங்கியது. அந்த வீடு போய்விட்டால் நாங்கள் இருவரும் எங்கே செல்வோம் என்று ஒரு முறையாவது நினைத்தீர்களா? அது வெறும் வீடு மட்டுமல்ல, எங்கள் பல ஆண்டுகால உழைப்பு என்பது உங்களுக்கு தெரியாதா? கமலாஜி தலைகுனிந்தார். மருத்துவமனை உடைகளை இறுக்கமாக பற்றிக் கொண்டிருந்த அவருக்கு பதில் சொல்லத் தெரியவில்லை. அந்த மௌனம் எந்த ஒப்புதலையும் விட கனமாக இருந்தது. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்தபோது நடைபாதையின் இறுதியில் வேகமான காலடிச் சத்தம் கேட்டது. சுசீலா அத்தை வந்தார். அவர் முகம் வெளுத்திருந்தது, ஆனால் கண்களில் கோபமிருந்தது. கமலாஜியை பார்த்ததும் அவர் ஓடி வந்து நேராக விரலை நீட்டினார். கமலா பாபி, என் பெயரை சொல்லாதே என்றுதானே சொன்னேன். என்னையும் உன்னுடன் சேர்த்து மூழ்கடிக்கப் பார்க்கிறாயா? அந்த ஒரு வாக்கியம் என்னையும் சமீருக்கும் அதிர்ச்சியை அளித்தது. கமலாஜி மேலே பார்த்தார். அவர் கண்கள் சிவந்திருந்தன. நீ மட்டுமில்லையென்றால் எனக்கு காகிதங்களைப் பற்றி எப்படி தெரிந்திருக்கும்? கையொப்பம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நீதானே சொன்னாய். வங்கி அவ்வளவு பெரிய சரிபார்ப்பை செய்யாது என்று நீதானே சொன்னாய். இப்போது முழு பழியையும் என் மீது போடுகிறாயா? சுசீலா அத்தை உடனே கத்தினார். நான் வெறும் செயல்முறையைப் பற்றி மட்டும்தான் கேட்டேன். நீ உன் மகனிடம் இருந்து பணம் பறிக்க நினைத்தாய். என் மீது பழி போடாதே. ஒரு காலத்தில் இருவரும் சேர்ந்து என்னை வசைபாடிக் கொண்டிருந்தார்கள். இன்று அதே மருத்துவமனை நடைபாதையில் ஊர் அறிய ஒருவருக்கொருவர் கத்திக்கொண்டும் பழி சுமத்திக் கொண்டும் இருந்தார்கள். பிறகு எல்லாம் மிக வேகமாக நடந்தது. கமலாஜி எழுந்து சுசீலா அத்தையின் கையை பிடித்து கத்தினார். நீ என்னை ஏமாற்றிவிட்டாய். இது நடக்கும் என்று சொன்னது நீதான். ரேகா பக்கா வாக்குறுதி கொடுத்திருக்கிறாள் என்று சொன்னது நீதானே.
சுசீலா அத்தை தன் கையை உதறிவிட்டு கமலாஜியை தள்ளினார். அவர் விழப்பார்த்தார். ஆனாலும் கத்திக் கொண்டிருந்தார். முட்டாள்தனமாக இருந்தால் அனுபவிக்க வேண்டியதுதான். ஆசைப்படச் சொன்னது யார்? சில செவிலியர்கள் அவர்களை தடுக்க ஓடி வந்தனர். சமீரா அங்கே அப்படியே நின்று கொண்டிருந்தான். அவன் முகம் வெளுத்திருந்தது. நான் அவனை பார்த்தேன். பேராசை, கர்வம் மற்றும் நச்சுத்தன்மையுள்ள ஆலோசனைகளால் இந்த குடும்பம் உண்மையாகவே உடைந்துவிட்டது என்பதை என்னால் உணர முடிந்தது. நடைபாதையில் கூச்சல் குழப்பம் நடந்து கொண்டிருந்தபோது சாதாரண உடையில் 2 அதிகாரிகள் வந்தனர். ஒருவர் தன் அடையாள அட்டையை காட்டி கம்பீரமான குரலில், கமலா மற்றும் சுசீலா யார் என்று கேட்டார். இருவரும் அமைதியானார்கள். சுசீலா அத்தை ஒரு அடி பின்வாங்கினார். கமலாஜி நடுங்கிக் கொண்டே நாற்காலியை பிடித்து எழுந்து நின்றார். அந்த அதிகாரி சொன்னார், நில மோசடி வழக்கில் ரேகா கைது செய்யப்பட்டுள்ளார். முதற்கட்ட விசாரணையில் நீங்கள் இருவரும் போலியான சொத்து ஆவணங்கள் மற்றும் பொய்யான ஆவணங்களை தயாரித்து பணம் கடன் வாங்க அவருக்கு உதவியதாக அவர் கூறியுள்ளார். அந்த நொடியில் அந்த நடைபாதை இருண்டது போல எனக்கு தோன்றியது. கமலாஜி நாற்காலியில் அப்படியே அமர்ந்து விட்டார். கைகள் நடுங்கின. வாய் திறந்திருந்தது. ஆனால் ஒரு வார்த்தை கூட வரவில்லை. சுசீலா அத்தையும் இப்போது கோபமாக இல்லை. முகம் வெளுத்துப் போயிருந்தது. சமீரா என் அருகில் அமைதியாக நின்றான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. ஆனால் கண்ணீர் இல்லை. இந்த விஷயம் இனி குடும்பத்திற்குள் மன்னிப்பு கேட்டு சரியாகும் நிலையில் இல்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான். என் மாமியார் செய்தவை உறவுகளின் எல்லையை தாண்டி சட்டத்தின் பிடியில் சிக்கியிருந்தது. அந்த 2 அதிகாரிகள் வந்ததும் கமலாஜி முற்றிலும் உடைந்து போனார். அவர் உரக்க அழவில்லை. வாதிடும் தெம்பும் அவரிடம் இல்லை. அவர் குளிர்ந்த தரையில் அமர்ந்து தன் தலையை பிடித்துக்கொண்டு, என் எண்ணம் தவறில்லை. நான் கொஞ்ச காலத்திற்கு மட்டும் கடன் வாங்கத்தான் நினைத்தேன் என்று முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். அது நடைபாதையில் மக்கள் நடக்கும் சத்தத்தில் மறைந்தது. சுசீலா அத்தை வேறுவிதமாக இருந்தார். சில நிமிடங்களுக்கு முன்பு வரை அவர் என் மாமியாரை கத்திக் கொண்டிருந்தார். ஆனால் போலீஸ் என்ற பெயரை கேட்டதும் அவர் மிகவும் புத்திசாலியாகிவிட்டார். தன்னை சரிசெய்து கொண்டு காலரை தூவிவிட்டு கமலாஜியை சுட்டிக்காட்டிச் சொன்னார், நீங்கள் இவரிடம்தான் கேட்க வேண்டும். கமலாபாபிதான் என்னிடம் இந்தச் செயல்முறை பற்றி கேட்கச் சொன்னார். நான் ஒரு சகோதரியாகத்தான் உடன் சென்றேன். நான் எந்த போலி காகிதத்தையும் தயாரிக்கவில்லை. அவர்களை பார்த்ததும் என் உடல் நடுங்கியது. ஆபத்து நெருங்கும்போதுதான் ஒரு மனிதனின் உண்மையான முகம் தெரியும். என்னை இழிவுபடுத்துவதில் சுசீலா அத்தை முன்னால் நின்றார். என் மாமியாரை தூண்டிவிடுவதிலும் அவரே முன்னால் இருந்தார். ஆனால் இப்போது ஒரே ஒரு வாக்கியத்தில் தன்னை அந்நியமாக மாற்றிக்கொண்டார். சமீர சிரித்தான். ஆனால் அந்தச் சிரிப்பு அழுகையை விட வலியதாக இருந்தது. அவன் சுசீலா அத்தையை பார்த்தான். அவன் குரல் கம்மியது. அத்தை, என் மனைவியை அவமானப்படுத்த நீங்கள் அம்மாவை தூண்டியபோது, என் அம்மா கடன் வாங்குவதற்காக நீங்கள் ஒவ்வொரு காகிதமாக விளக்கிக் கொடுத்தபோது, அப்போது நீங்கள், நான் வெறும் துணைக்குத்தான் வந்தேன் என்று சொல்லவில்லை. இப்போது விஷயம் கைமீறி போனதும் உங்களுக்கு எதுவும் தெரியாதா? சுசீலா அத்தையின் முகம் சிவந்தது. ஆனால் அவர் இன்னும் பிடிவாதமாக, நான் சொன்னேனே, நான் யாருடைய இடத்திலும் கையொப்பமிடவில்லை. யாரிடமும் பணம் வாங்கவில்லை. மொத்த பழியையும் என் தலைமீது போடாதீர்கள் என்றார். இதை கூறிவிட்டு அவர் என் பக்கம் திரும்பினார். அந்த நேரத்தில் சுசீலா அத்தையின் பார்வையில் இருந்த நச்சுத்தன்மை என் உடல் முழுவதையும் நடுங்க வைத்தது. இதற்கெல்லாம் காரணம் அதிதிதான். அன்று அவள் அந்த தங்கத்தை கமலாபாபியிடம் கொடுத்திருந்தால் அவர் வெளிநபர்களிடம் கடன் வாங்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. அவள் தன் பணத்தை தனியாக வைத்திருக்கிறாள். இவள் பேராசைக்காரி. தன் மாமியாரை அவமானப்படுத்திவிட்டு இப்போது தன் புகுந்த வீடு உடைவதை பார்த்து கொண்டு நிற்கிறாள். நான் நேரடியாக அவர் கண்களை பார்த்தேன். இந்த முறை நான் தலைகுனியவில்லை, நடுங்கவும் இல்லை. என் தங்கம் உங்கள் பேராசையை காப்பாற்றுவதற்காக அல்ல. நான் ஒரு முட்டாள்தனமான முதலீட்டில் பணத்தை போடவில்லை. அது புத்திசாலித்தனம், கலகம் அல்ல. என் பேச்சு முடிந்ததும் சுசீலா அத்தை சில நொடிகள் அமைதியானார். கமலாஜி தன் தலையை இன்னும் கீழே குனிந்து கொண்டார். அவர் தோள்கள் நடுங்கின. அதே நேரத்தில் நடைபாதையின் இறுதியில் வேகமான காலடிச் சத்தம் கேட்டது. என் மைத்துனர் நிதின் ஓடி வந்தான். அவன் சட்டை சுருங்கியிருந்தது, முடி கலைந்திருந்தது. அவன் தொடர்ந்து, அம்மா எங்கே? அம்மா எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் அந்த 2 அதிகாரிகளின் மீது அவன் பார்வை விழுந்ததும் அவன் முகம் மாறுவதை நான் கவனித்தேன். அவன் முகத்தில் பதற்றம் இருந்தாலும் விஷயம் எவ்வளவு தூரம் மோசமாகியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முயலும் ஒரு தந்திரம் அவன் கண்களில் இருந்தது. சமீரா ஐ பார்த்ததும் நிதின் அவனை ஒரு மூலையில் அழைத்துச் சென்றான். அவன் மிக மெதுவாக பேசினான். ஆனால் நான் அருகில் நின்றதால் அதை கேட்டுவிட்டேன். அண்ணா, இந்த வீட்டை விற்று அம்மாவை காப்பாற்றுங்கள்.
பணத்தை மறுபடியும் சம்பாதித்துக் கொள்ளலாம். அம்மா ஒருமுறைதானே கிடைக்கிறார்கள். சமீர தன் தம்பியை பார்த்தான். அவன் பார்வை மெல்ல மாறியது. சோர்விலிருந்து சந்தேகத்திற்கு மாறியிருந்தது. அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய தொகை தேவை என்பது உனக்கு எப்படி தெரியும்? நான் உன்னிடம் எதையும் சொல்லவில்லையே. நிதினின் தொண்டை காய்ந்தது. அவன் முகம் மாறியது. ஆனால் உடனே சாக்குப்போக்கு சொன்னான். அத்தை ஃபோன் செய்தார். அம்மா நிறைய கடன் வாங்கியிருப்பதாகவும் ஆட்கள் நெருக்கடி கொடுப்பதாகவும் சொன்னார். உங்கள் வீடுதான் மிகவும் விலைமதிப்பானது. அதை விற்காவிட்டால் வேறு என்ன செய்வது? நான் அருகில் நின்றிருந்தேன். என் பார்வை நிதினின் கையின் மீது விழுந்தது. நான் அதிர்ந்தேன். அவன் மணிக்கட்டில் ஒரு புதிய கைக்கடிகாரம் இருந்தது. கருப்பு டயல், பளபளக்கும் மெட்டல் ஸ்ட்ராப். அந்த மாடலை நான் ஒரு கடைசியில் பார்த்திருந்தேன். அதன் விலை குறைவு அல்ல. பல மாதங்களாக வேலையில்லாமல் இருப்பதாக அழுது கொண்டிருந்த ஒருவன், அம்மாவிடம் கடனுக்காக பணம் கேட்டவன், அவனிடம் இவ்வளவு விலை உயர்ந்த கைக்கடிகாரம் எப்படி வந்தது? சமீரம் அதை கவனித்தான். அவன் எதுவும் சொல்லவில்லை. தன் தாயின் அருகில் சென்றான். கமலாஜி அப்போது முகத்தை மறைத்துக்கொண்டு அழுது கொண்டிருந்தார். அவர் போன் அவரது கோட்பையில் இருந்தது. சமீர அவர் அருகில் அமர்ந்தான். அவன் குரலில் ஒரு அழுத்தம் இருந்தது. அம்மா, உங்கள் போனை என்னிடம் கொடுங்கள். கமலாஜி திடுக்கிட்டு எழுந்தார். ஏன்? அவன் நேரடியாக அவர் கண்களைப் பார்த்தான். இந்த விவகாரத்தை நான் தீர்க்க உதவ வேண்டுமென்றால் இனி ஒரு விஷயத்தை கூட என்னிடம் மறைக்காதீர்கள். கமலாஜி நடுங்கும் கையால் போனை கொடுத்தார். சமீர மெசேஜ்களை பார்த்தான். சில நிமிடங்களிலேயே அவன் முகம் இருண்டது. அவன் அந்த திரையை என்னிடம் காட்டினான். அதில் நிதினுக்கு அனுப்பப்பட்ட பல பணப்பரிவர்த்தனை மெசேஜ்கள் இருந்தன. அவை சாதாரண செலவுகளுக்கானவை அல்ல. நிலத்திற்கான முன்பணம், இடத்தை உறுதி செய்வதற்கான கூடுதல் பணம், காகிதங்கள் தயாரிப்பதற்கான செலவு என்று தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. நிதின் ரேகா ஆண்டியிடம் பணம் கொடுப்பதில் அம்மாவுக்கு உதவி செய்து கொண்டிருந்தான். சில பரிவர்த்தனைகள் சிறியவை, சில 1,00,000க்கும் மேல் இருந்தன. எல்லாவற்றையும் சேர்த்தால் அந்த தொகை மிகப்பெரியது. நான் நிதினை பார்த்தேன். இப்போது அவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. எல்லாம் வெளிச்சத்திற்கு வந்ததைக் கண்ட கமலாஜி இன்னும் சத்தமாக அழத் தொடங்கினார். நிதின் தனது புராஜெக்டில் ஆட்கள் இருப்பதாகவும், நான் இன்னும் பணம் முதலீடு செய்தால் அதிக பிளாட்டுகள் கிடைக்கும் என்றும் லாபத்தை பங்கிட்டுக் கொள்ளலாம் என்றும் கூறியதாக சொன்னான். சமீர தன் தம்பியை ஒரு அந்நியனை பார்ப்பது போல பார்த்தான். அவன் குரல் மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. எனக்கே பயமாக இருந்தது. நீ அம்மாவிடமிருந்து பணம் வாங்கினாய். இப்போது என்னிடம் வீட்டை விற்று கடன் அடைக்கச் சொல்கிறாயா? இந்த மொத்த குடும்பத்தையும் ஏடிஎம் என்று நினைத்து கொண்டாயா? நிதின்தான் சிக்கிக் கொண்டதை உணர்ந்ததும் அவன் முகம் சிவந்தது. அவன் இப்போது கவலைப்படுவது போல நடிக்கவில்லை. மாறாக திருப்பித் தாக்கத் தொடங்கினான். நீங்கள் பணக்காரராகிவிட்டீர்கள். எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். 7 கோடி ரூபாய் வீடு, நல்ல கார், தகுதியான மனைவி. எனக்கு என்ன கிடைத்தது? நான் இளைய மகன். எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அம்மா, எனக்கு சிறிது பணம் கொடுத்தால் என்ன? சமீர தன் தம்பியை அதிர்ச்சியுடன் பார்த்தான். சிறிது பணமா? லட்சக்கணக்கிலா? அம்மா வெளியில் கடன் வாங்கியிருக்கிறார் என்பது உனக்கு தெரிந்தும் நீ அவரிடமிருந்து பணம் வாங்கிக் கொண்டே இருந்தாயா? நிதின் பற்களை கடித்தபடி, நானும் என் வாழ்க்கையை மாற்ற விரும்பினேன். நீங்கள் வீடு கட்ட முடிந்தால் எனக்கும் அதில் பங்கு இருக்க வேண்டும். இந்த வீட்டின் சொத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு மட்டும்தானா? என்றான். இதைக் கேட்டதும் ஒரு விஷயம் புரிந்தது. மிகப்பெரிய துரோகம் மாமியாரிடமிருந்தோ அல்லது அத்தையிடமிருந்தோ மட்டுமல்ல, நிதினிடமிருந்தும் கிடைத்தது. எப்போதும் இளைய மகன் என்ற முகமூடியைப் போட்டுக்கொண்டு அன்பையும் மன்னிப்பையும் பெற்று வந்தவன் எல்லாவற்றையும் அறிந்திருந்ததோடு 7 கோடி ரூபாய் வீடு கட்டும்போது புகுந்த வீட்டாருக்கும் பங்கு வேண்டும் என்று அம்மாவின் காதுகளில் விஷத்தை ஊட்டியதும் அவனே. என் மாமியார் பேராசையாலும் நிதின் பொறாமை மற்றும் சோம்பேறித்தனத்தாலும் இந்த வீட்டை சூறையாட பார்த்தனர். சமீர தன் தம்பியின் முன்னே போனை நீட்டி, எல்லா ஸ்டேட்மெண்ட்கள், ஆவணங்கள் மற்றும் ரேகா ஆண்டியுடன் பேசிய மெசேஜ்களை என்னிடம் கொடு. ஒரு விஷயம் குறைந்தாலும் நான் போலீசில் புகார் அளிப்பேன் என்றான். நிதின் அவனை முறைத்தான். அவன் கண்களில் பதற்றமும் வெறுப்பும் கலந்திருந்தது. அவன் மெதுவாக, ஆனால் பற்களுக்கு இடையிலிருந்து வார்த்தைகளை உதிர்த்தான். என்னை வற்புறுத்தாதீர்கள் அண்ணா. அதிக அழுத்தம் கொடுத்தால் நாம் அனைவரும் சேர்ந்துதான் மூழ்க வேண்டியிருக்கும். அந்த நொடியில் அந்த நடைபாதை முழுவதுமே அமைதியானது. நான் நிதினை பார்த்தேன். அவன் மெத்தனத்திற்கு பின்னால் மறைந்திருந்த ஒரு ஆபத்தான விஷயத்தை முதன்முதலில் கண்டேன். இது வெறும் மாமியாரின் துரோகம் மட்டுமல்ல, இது ஒரு சிலந்தி வலை போன்ற சிக்கல் என்பதை உணர்ந்தேன். மருத்துவமனையில் நிதின் மிரட்டிய பிறகு நான் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டேன்.
நான் அவர்கள் இஷ்டத்திற்கு விட்டால் இறுதியில் பழியெல்லாம் என் தலையில்தான் விழும். அவர்கள் தங்கம் கொடுக்காததால்தான் மாமியார் கடன் வாங்க வேண்டியிருந்தது, மருமகள் பிடிவாதமாக இருந்ததால்தான் குடும்பம் உடைந்தது என்று பேசுவார்கள். அத்தகைய மனிதர்கள் பேச வாய்ப்பிருக்கும் வரை தங்கள் தவறை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அன்று இரவு நான் வரவேற்பறையில் சமீருக்கு முன்னால் அமர்ந்திருந்தேன். 7 கோடி ரூபாய் வீடு அவ்வளவு அமைதியாக இருந்தது. கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் கூட கேட்டது. நான் அவனிடம் சொன்னேன், அப்பா, அம்மா, நிதின், சுசீலா அத்தை என அனைவரையும் ஒன்றாக அமர வைக்க விரும்புகிறேன். அந்த பதிவுகளில் என்னை அசிங்கப்படுத்திய உறவினர்களும் வரட்டும். நான் இனி ஒவ்வொருவரிடமும் விளக்கம் கொடுக்க விரும்பவில்லை. உண்மை ஒரே நேரத்தில் அனைவர் முன்னிலையிலும் வரவேண்டும். சமீர நீண்ட நேரம் என்னை பார்த்தான். அவன் சோர்வாக இருந்தான். அவன் மெதுவாக, அம்மா இதை தாங்கிக் கொள்ள மாட்டார் என்று பயப்படுகிறேன் என்றான். நான் மிக மெதுவாக பதிலளித்தேன், எனக்கு யாருடைய பரிதாபமும் தேவையில்லை. உண்மையை வளைக்க யாருக்கும் இனி தைரியம் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அடுத்த நாள் மதியம் அதே வரவேற்பறையில் ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. கிரகப்பிரவேச பார்ட்டி நடந்த அதே இடம். பழிவாங்க அல்ல, எங்கு என் கௌரவம் பறிபோனதோ அங்கேயே அதை மீட்டெடுக்க அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தேன். அந்த நாளில் அங்கே நறுமணம் வீசும் பூக்களோ வாழ்த்து சிரிப்புகளோ இல்லை. ஒரு மேஜை, டீ, சில உறவினர்களின் முகங்கள் மட்டுமே இருந்தன. அப்பா ஒரு மூலையில் அமர்ந்திருந்தார். முகம் சோர்ந்து போயிருந்தது. கமலாஜி தலைகுனிந்தபடி தன் கைகளை இறுக்கப் பற்றிக் கொண்டு அமர்ந்திருந்தார். சுசீலா அத்தை இன்னும் பிடிவாதமாக தலை நிமிர்ந்து இருந்தார். நிதின் காலை மேல்கால் போட்டுக்கொண்டு வீட்டை வெறுப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்குப் பிறகு நிதின் பேசத் தொடங்கினான். நீங்கள் இருவரும் பணக்காரர்கள் ஆகிவிட்டீர்கள், எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். இந்த வீட்டில் எங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் இருக்கிறது. இது சும்மா வரவில்லை. சில காகிதங்களை காட்டிவிட்டு புகுந்த வீட்டினரின் உதவியை மறந்துவிடாதீர்கள். இதைக் கேட்டதும் சமீரன் புருவங்கள் நெறிந்தன. ஆனால் நான் அவனை தடுத்து நிறுத்தினேன். நான் வாதத்துடன் தொடங்க விரும்பவில்லை. நான் எழுந்து மேஜை மீது ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்த 3 கோப்புகளை வைத்தேன். ஒன்று நீலம், ஒன்று வெள்ளை, ஒன்று பழுப்பு. நான் அனைவரையும் பார்த்துவிட்டு, இன்று நான் என் துயரமான கதையை சொல்லப்போவதில்லை, கணக்கை மட்டுமே காட்டப்போகிறேன் என்றேன். யாரும் பேசவில்லை. நான் முதல் கோப்பை திறந்தேன். அதில் வீடு கட்டியதற்கான அனைத்து ஆதாரங்களும் இருந்தன. பழைய பிளாட் விற்ற ஆவணம், சமீர இன் சேமிப்பு ஸ்டேட்மெண்ட், என் தங்கத்தை விற்ற ரசீதுகள், ஆன்லைன் உழைப்பால் வந்த வருமானம் மற்றும் வங்கிக் கடன் ஆவணங்கள். நான் ஒவ்வொரு காகிதத்தையும் புரட்டினேன். என் குரல் அமைதியாகவும் தெளிவாகவும் இருந்தது. இது பழைய பிளாட் விற்ற பணம். இது என் கணவனின் சேமிப்பு. இது என் தங்கத்தை விற்ற பணம். இதை சரியான நேரத்தில் விற்றுத்தான் நிலத்தை பிடித்து வைத்தேன். இது என் கூடுதல் வருமானம். இது கடந்த 3 ஆண்டுகளாக நாங்கள் கட்டிவரும் வங்கி தவணை. அறையே நிசப்தமானது. சுசீலா அத்தையின் பதிவுக்கு ஆதரவாக பேசிய உறவினர்கள் இப்போது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். யாருக்கும் பேசத் துணிச்சல் வரவில்லை. ஒரு பெரியவர் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்த்துவிட்டு அமைதியாக வைத்தார். நான் தொடர்ந்தேன், இந்த வீட்டின் ஒவ்வொரு பைசாவும் கணக்கில் இருக்கிறது. எந்த பணமும் தவறான வழியில் வரவில்லை. எனக்கு பிச்சையாகவும் எதுவும் கிடைக்கவில்லை. சுசீலா அத்தை கேலியாக சிரிக்க முயன்றார். காகிதங்களை யார் வேண்டுமானாலும் தயாரிக்கலாம். உண்மையான விஷயம் என்னவென்றால், நீ புகுந்த வீட்டிற்கு விசுவாசமாக இருக்கிறாயா இல்லையா என்பதுதான். எந்த மருமகள் மாமியாரை கடன் சுமையில் கண்டு இவ்வளவு கணக்கு பார்ப்பாள்? நான் அவர் பக்கம் திரும்பினேன். விசுவாசம் பற்றி பேசுகிறீர்களா? விசுவாசம் என்றால் என் வீட்டு காகிதங்களை அடமானம் வைக்க அனுமதிப்பதா? விசுவாசம் என்றால் மற்றவர்களின் பேராசைக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டை விற்க அனுமதிப்பதா? சுசீலா அத்தை உதட்டை கடித்துக் கொண்டார். நான் 2வது கோப்பை திறந்து கணினியை டிவியுடன் இணைத்தேன். திரை ஒவ்வொன்றாக பணப்பரிமாற்றங்களை காட்டியது. கமலாஜி நிதினுக்கு அனுப்பிய பணம், நிலத்திற்கான முன்பணம், நிதின் ரேகா ஆண்டியிடம் கொடு, காகிதச் செலவு என்று எழுதப்பட்டிருந்தது. ஒவ்வொன்றும் சுத்தியல் போல அரைந்தது. நிதின் திடீரென எழுந்து ரிமோட்டை பறிக்க முயன்றான். ஆனால் சமீர அவன் முன்னால் நின்றான். அவன் குரலில் கோபம் இருந்தது. மீண்டும் எதையாவது தொட முயன்றால் போலீஸை கூப்பிடுவேன். நிதின் நின்றான். அவன் முகம் சிவந்து நரம்புகள் புடைத்தன. நாம் அண்ணன் தம்பி, என்னிடமே இப்படியா? சமீர நேராக அவன் கண்களை பார்த்தான். அண்ணன் என்று சொல்வதால் நீ அம்மாவை ஏமாற்றி பணம் வாங்கிவிட்டு பிறகு எங்களிடம் கடன் அடைக்கச் சொல்ல முடியுமா? கமலாஜி அழத் தொடங்கினார். அப்பா திரையில் அந்த பரிமாற்றங்களை பார்த்துவிட்டு நடுங்கும் குரலில் தன் மனைவியிடம், அவனுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தாய், ஆனால் என்னிடம் ஒரு முறை கூடச் சொல்லவில்லையா என்று கேட்டார். கமலாஜி தயங்கியபடி, அவன் எனக்கு உதவுகிறான் என்று நினைத்தேன். நிலத்தின் விலை உயர்ந்ததும் அடைத்துவிடலாம் என்று நினைத்தேன் என்றார்.
நான் நிறுத்தவில்லை. 3வது கோப்பை திறந்தேன். அதில் போலி பவர் ஆஃப் அட்டர்னி நகல், வங்கியின் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மற்றும் கமலாஜி ரேகா ஆண்டிக்கு அனுப்பிய ஆடியோ பதிவுகள் இருந்தன. நான் ஆடியோவை ஒலிக்கச் செய்தேன். ஸ்பீக்கரில் என் மாமியாரின் குரல் ஒலித்தது. நடுங்கியது, ஆனால் சதித்திட்டம் நிறைந்திருந்தது. சமீரின் வீட்டு காகிதங்களை நான் ஏற்பாடு செய்துவிட்டால் எனக்கு சிறந்த பிளாட்டை ஒதுக்கிவிட வேண்டும். இந்த முறை என் இழப்பை நான் ஈடுகட்ட வேண்டும். அதிதி என் மீது சிரிக்கும் வாய்ப்பை நான் கொடுக்க முடியாது. அறை அப்படியே உறைந்து போனது. அப்பா தன் நெஞ்சை பிடித்துக்கொண்டு மூச்சுவிடத் திணறினார். சமீர் அவரை தாங்கி பிடிக்க ஓடினான். கமலாஜி தேம்பித் தேம்பி அழுதார். ஆனால் இப்போது மறுப்பதற்கு அவர்களிடம் ஒரு வார்த்தை கூட இல்லை. சுசீலா அத்தையின் முகம் வெளுத்திருந்தது. கதவருகே அமர்ந்து சில நிமிடங்களுக்கு முன்பு வரை என்னை கேலி செய்த உறவினர்கள் இப்போது பார்வையை திருப்பிக் கொண்டனர். நான் ஆடியோவை நிறுத்திவிட்டு கோப்புகளை மூடினேன். அந்த அறையில் கத்தலோ அழுகையோ அல்லது ஒருவரை ஒருவர் திட்டிக்கொள்வதோ இல்லை. நான் அனைவரையும் ஒருமுறை பார்த்தேன். குறிப்பாக என்னை பிச்சைக்காரி என்று சொன்னவர்கள், இணையத்தில் நன்றி கெட்டவள் என்று விமர்சித்தவர்கள். என் குரல் விசித்திரமாக அமைதியாக இருந்தது. இனி யாராவது என்னை பிச்சைக்காரி என்று சொன்னால், முதலில் இந்த காகிதங்களை படியுங்கள், பிறகு வாய்த்திரங்கள். அந்த 3 கோப்புகளுக்குப் பிறகு உண்மை தெளிவாகிவிட்டது. யாரும் மறுக்க முடியாது என்று நினைத்தேன். இந்த வீடு யாரோ நினைத்தவுடன் விற்கவோ அல்லது பங்கு போடவோ கூடியது அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று கருதினேன். ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் மிகவும் கசப்பானது. உண்மையின் ஒரு அடுக்கு திறந்தால் அதற்கு அடியில் இன்னொரு அழுக்கான அடுக்கு மறைந்திருக்கிறது. அறை இன்னும் கனமான மௌனத்தில் இருந்தபோது சமீரன் போன் ஒலித்தது. அது விசாரணை அதிகாரியின் எண். அவன் போனை எடுத்தான். நான் அருகிலேயே இருந்தேன். அவன் குரல் மெல்ல மாறுவதை கவனித்தேன். முதலில் பதற்றம், பிறகு அதிர்ச்சி, இறுதியில் ஒருவித குளிர்ச்சி. என் மூச்சே நின்றது. அவன் சுருக்கமான பதில்களைத் தந்தான். சரி, எனக்கு புரிகிறது. நாங்கள் வீட்டில்தான் இருக்கிறோம். தேவைப்பட்டால் நீங்கள் வரலாம். போனை வைத்த பிறகு சில நொடிகள் சமீர அமைதியாக நின்றான். அவனது பார்வை அறையிலிருந்த ஒவ்வொருவர் மீதும் விழுந்தது. கமலாஜி தலையை நிமிர்த்தினார். அவர் குரல் நடுங்கியது. என்ன, வேறு ஏதாவது நடந்துவிட்டதா மகனே? சமீர உடனே பதிலளிக்கவில்லை. அவன் போனை மேஜையில் வைத்துவிட்டு ஒவ்வொரு வார்த்தையாக தெளிவாகச் சொன்னான். ரேகா ஆண்டி இப்போதுதான் சொன்னார், அந்த போலி ஆவணங்கள் தானாக உருவாகவில்லை. வீட்டின் உறுப்பினர் ஒருவர்தான் ஆவணங்களின் நகலையும் அதிதியின் கையொப்ப மாதிரியையும் கொடுத்திருக்கிறார். அறை உடனே உறைந்தது. சில நிமிடங்களுக்கு முன்பு தலைகுனிந்து அமர்ந்திருந்த உறவினர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் தலையை நிமிர்த்தினர். ஏறக்குறைய அனைவரும் சுசீலா அத்தையை பார்த்தனர். ஏனெனில் வங்கியின் கேமராவில் அவர்தான் ரேகா ஆண்டியுடன் இருந்தது தெளிவாக தெரிந்திருந்தது. சுசீலா அத்தை உடனே எழுந்தார். முகம் வெளுத்திருந்தாலும் அவர் பிடிவாதமாக, என்னை ஏன் பார்க்கிறீர்கள்? நான் இதை தனியாகச் செய்யவில்லை. என்னை குற்றவாளியைப் போல பார்க்காதீர்கள் என்றார். அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்ததும் அருகில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்த நிதின் திடீரென அதிர்ந்தான். அது மிகச்சிறிய நொடிதான். ஆனால் அவன் முகத்தில் இருந்த பதற்றத்தை நான் தெளிவாகக் கண்டேன். கமலாஜி அதிர்ச்சியுடன் மேலே பார்த்து சுசீலா அத்தையிடமிருந்து நிதினை பார்க்கத் தொடங்கினார். அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. நான் அமைதியாக நின்றேன். ஆனால் என் உள்ளுக்குள் ஒரு குளிர்ச்சி ஓடியது. சுசீலா அத்தைக்கு பின்னால் இன்னும் ஒருவர் இருந்திருக்கிறார். சுசீலா அத்தைதான் சிக்கிக் கொண்டதை உணர்ந்தபோது தன் புத்திசாலித்தனத்தை இழந்தார். அவர் நேராக நிதினை நோக்கி விரலை நீட்டினார். அவர் குரலில் நஞ்சு இருந்தது. இந்த நிதின்தான் எனக்கு அதிதியின் கையொப்பத்தை போட்டோ எடுத்துத் தந்தான். வீட்டின் காகிதங்கள், வங்கியின் விவரங்கள் அனைத்தையும் இவன்தான் புகைப்படம் எடுத்து அனுப்பினான். பணம் கிடைத்தால் தனக்கும் பங்கு கிடைக்கும் என்று இவன்தான் சொன்னான். இப்போது விஷயம் கைமீறி போனதும் எல்லா பழியையும் என் மீது மட்டும் போடுகிறாயா? நிதின் ஒரு காயம்பட்ட மிருகம் போல பாய்ந்தான். அவன் சுசீலா அத்தையின் காலரை பிடித்துக் கொண்டான். அவன் கண்கள் சிவந்திருந்தன. வாயை மூடு. சாக வேண்டுமா உனக்கு? அவன் கத்திய சத்தத்தில் சில உறவினர்கள் அதிர்ந்து துள்ளி குதித்தனர். சமீர உடனே முன்னே வந்து தன் தம்பியை பின்னோக்கி இழுத்து பலமாகத் தள்ளினான். அவன் நிதினின் முகத்தை நேராக பார்த்தான். அவன் குரலில் கோபம் கொதித்தது. இப்போது என்ன சொன்னாய்? அனைவர் முன்னிலையிலும் ஒருவரை மிரட்டுகிறாயா? நிதின் மூச்சு வாங்கினான். அவனது கழுத்து நரம்புகள் புடைத்திருந்தன. இப்போது அவனிடம் அந்த சோம்பலோ அல்லது அலட்சியமோ இல்லை. என் முன்னால் இருந்தவன் ஒரு முற்றிலும் மாறுபட்ட மனிதன். வெறுப்பு, பேராசை மற்றும் அதீத ஆபத்து நிறைந்தவன். எனக்கு திடீரென ஏதோ நினைவுக்கு வந்தது. நான் விரைவாக என் போனை எடுத்து என் அறையில் பொருத்தப்பட்டிருந்த சிறிய கேமரா சிஸ்டத்தில் லாக்இன் செய்தேன்.
வீட்டை புதுப்பிக்கும்போது தொழிலாளர்களை கண்காணிக்க சமீர அந்த கேமராவை வைத்திருந்தான். பின்னர் அதை எடுக்க மறந்துவிட்டேன். பழைய பதிவுகளை வீடு முழுமையடைந்த காலத்திற்கு மாற்றினேன். சில நிமிடங்கள் கழித்து ஒரு வீடியோ திரையில் தோன்றியது. அதை பார்த்ததும் என் கைகள் குளிர்ந்து போயின. திரையில் நிதின் திருட்டுத்தனமாக என் அறைக்கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். அவன் விரைவாக அங்குமிங்கும் பார்த்தான். பிறகு நேராக என் மேஜை டிராயருக்குச் சென்றான். அவன் தன் போனை எடுத்து ஒவ்வொரு காகிதமாக புகைப்படம் எடுத்தான். நிலத்தின் ஆவணங்கள், வங்கிக்கடன் விவரங்கள் மற்றும் என் கையொப்பம் இருந்த சில பக்கங்கள். அதன் பிறகு எதுவும் நடக்காதது போல அனைத்தையும் பழையபடியே வைத்துவிட்டுச் சென்றான். நான் போன் திரையை அனைவர் முன்னிலையிலும் காட்டினேன். ஒரு வார்த்தை கூட யாராலும் பேச முடியவில்லை. கமலாஜி தன் முகத்தை மூடிக்கொண்டார். கண்ணீர் வழிந்தது. நிதின், ஏன் இப்படிச் செய்தாய்? அம்மா உன் மீது நம்பிக்கை வைத்திருந்தாரே என்று அவர் உடைந்த குரலில் கதறினார். தன் தம்பி மீது அவர் வைத்திருந்த அதீத அன்பு, அவமானம் மற்றும் அவன் இந்த அளவிற்கு துரோகம் செய்திருப்பதை நம்ப முடியாத வேதனை அவரிடம் தெரிந்தது. தான் இனி மறுக்க முடியாது என்பதை உணர்ந்த நிதின் சிரிக்கத் தொடங்கினான். அவன் சிரிப்பு என் உடலை சிலிர்க்க வைத்தது. அவன் சொன்னான், நான் புகுந்த வீட்டாரிடம் இருந்து என் பங்கை திரும்பப் பெற விரும்பினேன். நீங்கள் இருவரும் நல்ல வீட்டில் வசிக்கிறீர்கள். நான் வாடகை வீட்டில் ஒரு பைசாவுக்கு அல்லாடிக் கொண்டிருக்கிறேன். இதுதான் நீதியா? சமீர அண்ணா மூத்தவன் என்பதால் எல்லாவற்றையும் அவரே பெற்றுக்கொண்டார். சமீர உடனே பதிலளித்தான். அவன் குரல் கத்தியைப் போல கூர்மையாக இருந்தது. நீதி என்பது மற்றவர்களின் காகிதங்களை திருடுவது அல்ல, இரத்த உறவு என்று சொல்லிக்கொண்டு தன் உடன் பிறந்தவர்களின் வீட்டையே சூறையாடுவதும் அல்ல. நிதின் பற்களைக் கடித்தான். நீ பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுவாய், ஏனென்றால் உன்னிடம் வீடு, தகுதியான மனைவி, பணம் எல்லாம் இருக்கிறது. நீ என் இடத்தில் இருந்திருந்தால் இதைத்தான் சொல்லியிருப்பாய். நான் அவனை பார்த்தேன். என் மனதில் கோபமும் அருவருப்பும் கலந்திருந்தது. ஒரு மனிதன் ஏழையாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஏழை மனிதனும் தன் பொறாமையை மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்க ஒரு சாக்காக பயன்படுத்துவதில்லை. கமலாஜி இன்னும் அழுது கொண்டே, அம்மா உன் மீது நம்பிக்கை வைத்திருந்தேன் நிதின், அம்மா உன் மீது நம்பிக்கை வைத்திருந்தேன் என்று ஒரே விஷயத்தை திரும்பத் திரும்பச் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் நிதின் தன் தாயை திரும்பி பார்த்து ஒரு கசப்பான வாக்கியத்தைச் சொன்னான். அம்மா என் மீது நம்பிக்கை வைத்திருந்தாரா, அல்லது அம்மாவுக்கு பணம் எடுப்பதற்கு என் உதவி தேவைப்பட்டதா? நீங்களும் பேராசைக்காரிதான். நீங்கள் எந்த விதத்திலும் நல்லவர் இல்லை. நீங்கள் அதிதி மருமகளிடம் போட்டியிடாமல் இருந்திருந்தால், இந்த வீட்டை பறிக்க நினைக்காமல் இருந்திருந்தால் என்னால் இதை செய்ய முடிந்திருக்குமா? இந்த வாக்கியம் கமலாஜியின் நெஞ்சில் கத்தியாக பாய்ந்தது. அவர் நாற்காலியில் அப்படியே சரிந்து அமர்ந்தார். முகம் வெளுத்துப் போனது. பதிலளிக்க அவரிடம் ஒரு வார்த்தை கூட இல்லை. அதே நேரத்தில் கேட் வெளியே ஒரு வாகனம் நின்றது. 2 விசாரணை அதிகாரிகள் உள்ளே வந்தனர். இம்முறை அவர்களுடன் ஒரு போலீஸ் அதிகாரியும் சீருடையில் இருந்தார். சுசீலா அத்தையும் நிதினும் போலியான ஆவணங்கள், கையொப்பங்கள் மற்றும் மோசடி வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருப்பதால் வாக்குமூலம் பெற அவர்கள் தங்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று கூறினர். சுசீலா அத்தையின் கால்கள் நடுங்கத் தொடங்கின. ஆனால் நிதின் இன்னும் பிடிவாதமாக நின்று கொண்டிருந்தான். ஆனால் அவன் கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. கதவை விட்டு வெளியேறும் முன் நிதின் திரும்பி வந்து சமீரை வெறுப்புடன் பார்த்தான். ஞாபகம் வைத்துக்கொள் அண்ணா, உன் மனைவியால்தான் இந்த குடும்பம் உடைந்தது. அவள் வந்த நாளிலிருந்தே எல்லாம் இப்படி ஆகிவிட்டது. சமீர கோபப்படவில்லை. அவன் நேராக தன் தம்பியை பார்த்தான். அவன் கண்களில் வலியும் இருந்தது, அதே சமயம் உறுதியும் இருந்தது. இல்லை, ஒருவருக்கொருவர் சூறையாடிக் கொள்வதே உறவு என்று நினைப்பவர்களால்தான் இந்த குடும்பம் உடைந்தது. நிதின் மற்றும் சுசீலா அத்தைக்கு பின்னால் கதவு அடைக்கப்பட்டது. வரவேற்பறையில் ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. நான் சமீரை பார்த்தேன். பிறகு சத்துக்களற்று அமர்ந்திருந்த கமலாஜியை பார்த்தேன். பின் மேஜை மீது சிதறிக் கிடந்த கோப்புகளை பார்த்தேன். சில குடும்பங்கள் வறுமையால் உடைவதில்லை, உள்ளே இருப்பவர்களின் மனங்கள் ஏற்கனவே வெறுமையாகிவிட்டதால்தான் உடைகின்றன என்பதை அப்போது உணர்ந்தேன். நிதினும் சுசீலா அத்தையும் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டதும் அறையில் ஒரு கனமான மௌனம் மட்டுமே இருந்தது. யாரிடமும் பேசும் துணிச்சல் இல்லை. கமலாஜி ஜன்னலுக்கு அருகிலிருந்த நாற்காலியில் சுருண்டு அமர்ந்திருந்தார். தோள்கள் தோய்ந்து தலை குனிந்திருந்ததில் அவர் முடியின் அடியில் நரைமுடி தெளிவாக தெரிந்தது. கிரகப்பிரவேச விருந்தில் என்னை பிச்சைக்காரி என்று தலைநிமிர்ந்து சொன்ன அந்த பெண் இன்று மிகச்சிறியவளாகவும் உடைந்தவளாகவும் தெரிந்தாள். அப்பா நீண்ட நேரம் அவருக்கு முன்னால் அமர்ந்திருந்தார். நான் நினைத்தது போல அவர் கத்தவில்லை, மேஜையை அடிக்கவில்லை அல்லது கடுமையான வார்த்தைகளை பேசவில்லை. அவரது மௌனம் அறையை மூச்சு திணறச் செய்தது. நீண்ட நேரம் கழித்து அவர் மெல்லிய குரலில் சொன்னார், நீ பணத்தை மட்டும் இழக்கவில்லை கமலா, நீ ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே இழந்துவிட்டாய்.
கமலாஜி தன் கணவரை பார்த்தார். கண்கள் சிவந்திருந்தன, உதடுகள் நடுங்கின. ஏதோ சொல்ல முயன்றார், ஆனால் ஒரு வார்த்தை கூட வரவில்லை. பிறகு அவர் அழுதார். இந்த முறை மருத்துவமனையில் அழுதது போல உறக்கையில்லாமல், உடைந்தும் சோர்வாகவும் உதவியற்றவராகவும் அழுதார். அவர் மற்றவர்களை விட பின்தங்கிவிடக்கூடாது என்பதற்காகவே பணம் சம்பாதிக்க நினைத்ததாக சொன்னார். நாங்கள் பெரிய வீடு கட்டுவதை பார்த்து அவருக்கு மகிழ்ச்சியாகவும் அதே சமயம்தான் பின்தங்கிவிட்டோமோ என்ற வருத்தமாகவும் இருந்ததாம். மருமகளின் வீட்டார் என்ன கொடுத்தார்கள், மருமகள் எவ்வளவு பணம் போட்டாள் என்று மக்கள் கேட்டபோது எனக்கு அசிங்கமாக இருந்தது. நான் மாமியாராக இருந்து என் மருமகளின் நிழலில் நிற்க வேண்டியிருந்தது. என் மருமகள் தன் பணத்தை தனியாக வைத்திருப்பதை என்னால் தாங்க முடியவில்லை என்று அவர் விம்மினார். நான் இதை கேட்டுக்கொண்டிருந்தேன். என் மனதில் இரக்கமும் ஒருவித குளிர்ச்சியும் கலந்திருந்தது. இறுதியில் இது வறுமையால் நடக்கவில்லை, இது கர்வத்தினால் நடந்தது. தன் மருமகளுக்கு என்று தனி அடையாளம் இருப்பதை, அவள் தன் கணவரைச் சார்ந்து இருக்காமல் தனித்து நிற்பதை அவளால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. அவர் என்னிடம் வெற்றி பெற நினைத்தார், என்னை தவறானவள் என்று காட்ட நினைத்தார். ஆனால் அவர் வெற்றி பெற முயல அவர் தன்னையே ஒரு ஆழமான குழியில் தள்ளிக்கொண்டார். கமலாஜியின் துரோகம் மற்றும் நிதின், சுசீலா அத்தையின் மோசடி வழக்குகள் உறவினர்களிடையே மின்னல் வேகத்தில் பரவின. இணையத்தில் என்னை அசிங்கமாக பேசியவர்கள் இப்போது அமைதியாக தங்கள் பதிவுகளை நீக்கத் தொடங்கினார்கள். சிலர் தாங்கள் பகிர்ந்த பதிவுகளை துடைத்தார்கள். என்னைப் பற்றி நச்சுத்தன்மையுடன் எழுதியவர்கள் தாங்கள் எதுவும் சொல்லாதது போல நடிக்கிறார்கள். சிலர் தனிப்பட்ட முறையில் சமீருக்கு மெசேஜ் செய்தார்கள். மகனே, மன்னித்துவிடு. எங்களுக்கு முழு விஷயம் தெரியாது, தவறு செய்துவிட்டோம். ஆனால் பொதுவெளியில் என்னை அவமானப்படுத்தியது போல பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க யாருக்கும் துணிச்சல் இல்லை. சமீர அந்த மெசேஜ்களை படித்துவிட்டு அவன் முகம் இறுக்கமானது. அவன் யாருக்கும் தனித்தனியாக பதில் சொல்லவில்லை. குடும்ப வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரே ஒரு வரியை மட்டும் பதிவிட்டான். என் மனைவி இல்லாத இடத்தில் இந்த வீடு இல்லை. இந்த வீடு எங்களின் கடின உழைப்பின் பலன். இனிமேல் என் மனைவியை யாராவது அவமானப்படுத்தினால் அவர்களை நான் என் உறவினராக கருதமாட்டேன். அந்த பதிவு மிகச் சிறியது, நீண்ட விளக்கங்களில்லை, சோக கதைகள் இல்லை. ஆனால் தன் உறவினர்கள் மீது அவன் வைத்திருந்த கடைசி மரியாதையையும் அது வெட்டி வீழ்த்தியது. அன்று இரவு கமலாஜி எனக்கு ஃபோன் செய்தார். என் ஃபோன் திரையில் அவர் பெயரை நீண்ட நேரம் பார்த்தேன். பிறகு போனை எடுத்தேன். மறுமுனையில் அவர் குரல் மிக மென்மையாகவும் பலவீனமாகவும் இருந்தது. அதிதி தன் அம்மாவை கைவிட வேண்டாம் என்று சமீரிடம் சொல்ல முடியுமா? நான் சில நொடிகள் அமைதியாக இருந்தேன். என் மனதில் முன்பு இருந்த கோபம் இப்போது இல்லை. அதே சமயம் எளிதில் உருகும் அந்த மென்மையும் இல்லை. நான் மெதுவாக பதிலளித்தேன். அம்மாஜி, என் காரணத்திற்காக நீங்கள் உங்கள் மகனை இழக்கவில்லை. உறவை விட பணத்தையும் கர்வத்தையும் நீங்கள் தேர்ந்தெடுத்தபோதுதான் அவனை இழந்தீர்கள். மறுமுனையில் நீண்ட நேரம் மௌனம் நிலவியது. பிறகு அவர் அழத் தொடங்கினார். முதல் முறையாக அவர் என்னை திட்டவில்லை, என் மீது பழி போடவில்லை, என்னை மரியாதை குறைவாக பேசவில்லை. அவர் விம்மும் சத்தம் போனில் கேட்டுக்கொண்டே இருந்தது. நான் அவருக்கு ஆறுதல் சொல்லவில்லை. சில வலிகள் அப்படித்தான். மனிதன் அதில் தனிமையில் அமரும் வரை தான் மற்றவர்களுக்கு என்ன செய்தோம் என்பது புரியாது. ஒரு மகனாக தன் பொறுப்பை சமீர நிறைவேற்றினான். அவன் அவரை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றான். மருத்துவமனை செலவுகளை ஏற்றான். சட்ட விவகாரங்களில் வக்கீல் மூலம் உதவினான். ஆனால் அவர் கடனை அடைக்க பணம் கொடுக்கவில்லை. கமலாஜி அழுதுகொண்டே, கடன் கொடுத்தவர்கள் இன்னும் தொல்லை செய்கிறார்கள் என்று சொன்னபோது, அம்மா, நான் உங்களை கைவிடவில்லை. ஆனால் உங்கள் பேராசைக்கு விலை கொடுக்க என் மனைவியின் வீட்டையும் என் வீட்டையும் விற்க மாட்டேன் என்று தெளிவாக கூறிவிட்டான். அதன் பிறகு கடன்கள் பிரிக்கப்பட்டன. சட்டப்பூர்வமாக சரியானவை விதிகளின்படி தீர்க்கப்பட்டன. அதிக வட்டி வசூலித்தவர்கள் மற்றும் மிரட்டியவர்கள் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டனர். எங்கள் வீட்டின் கேட்டை தட்ட வந்தவர்கள் எல்லா கேமரா மற்றும் வீடியோ ஆதாரங்களும் ஆதாரங்களாக சமர்ப்பிக்கப்பட்டதால் இனி அந்த பக்கம் வரமாட்டார்கள் என்று அறிந்தனர். மாமியார் மாமனாரின் பழைய வீடு தப்பியது. தான் அடமானம் வைக்க ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை அப்பா நிரூபித்துவிட்டார். ஆனால் வீட்டை பாதுகாத்த பிறகும் அவர் தன் மனைவியை முன்னால் பார்த்தது போல பார்க்கவில்லை. அவர் தனி அறையில் தங்கத் தொடங்கினார். அவர் தன் காகிதங்களையும் பணத்தையும் தானே கவனித்துக் கொண்டார். பழக்கத்தின் காரணமாக வலுவாக இருந்த பல ஆண்டுகால திருமணம் கடைசியில் பொய் மற்றும் பேராசையால் உடைந்து போனது. நிதின் தன் தவறுகளுக்கு விலை கொடுத்தான். அவன் விலையுயர்ந்த கடிகாரம், புதிய கார் என அனைத்தும் விற்கப்பட்டன. அம்மாவாரிடம் அவன் வாங்கிய பணமும் திரும்பப் பெறப்பட்டது. நாம் அனைவரும் சேர்ந்துதான் மூழ்கப் போகிறோம் என்று அண்ணனிடம் சவால் விட்ட அந்த மைத்துனரிடம் இப்போது அந்த பிடிவாதம் இல்லை. அவன் அமைதியாக தலைகுனிந்து நடந்தான். கமலாஜி தன் சேமிப்பு அனைத்தையும் இழந்தார்.
உறவினர்களிடையே கௌரவத்தை இழந்தார், கணவனின் நம்பிக்கையை இழந்தார், தன் குழந்தைகளின் முன்னால் இருந்த அந்த பலமான அம்மாவின் பிம்பத்தையும் இழந்தார். ஒரு மாலை லேசான மழை பெய்தபோது அவர் நீண்ட நேரம் எங்கள் கேட் முன்னால் நிற்பதை நான் கேமராவில் பார்த்தேன். அவர் கையில் பழங்கள் இருந்தன. அவர் மிகவும் பலவீனமாகவும் தோள்கள் தொய்ந்தும் காணப்பட்டார். அவர் பெல் அடிக்கவில்லை. அமைதியாக அந்த இரும்பு கேட் வழியாக எங்கள் 7 கோடி ரூபாய் வீட்டையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவர் கண்களில் வருத்தமும் வெட்கமும் இருந்தது. சிறிது நேரம் கழித்து பழங்கள் பையை வெளியிலேயே வைத்துவிட்டு அமைதியாக மழையில் நனைந்தபடி சென்றார். நான் திரைக்குப் பின்னாலிருந்து அவர் செல்வதை பார்த்தேன். என் மனதில் மகிழ்ச்சியும் இல்லை, வலியும் இல்லை. ஒரு மனிதனின் தேர்வுகள்தான் அவனை அந்த நிலைக்கு கொண்டு செல்கின்றன. இந்த சம்பவங்களுக்குப் பிறகு எங்கள் 7 கோடி ரூபாய் வீடு வெறும் சொத்தாக மட்டும் இல்லை. இனி யாராவது வந்து அதை புகழவோ அல்லது யார் எவ்வளவு பணம் போட்டார்கள் என்று கணக்கு பார்க்கவோ கூடிய இடமாகவும் அது இருக்கவில்லை. எங்களுக்கும் சமீருக்கும் அந்த வீடு ஒரு எல்லைக்கோடு ஆகிவிட்டது. உறவுமுறைக்கும் கட்டுப்பாட்டிற்கும் உதவிக்கும் சுரண்டலுக்கும் குடும்பம் என்ற பெயரில் வாழ்க்கையை நசுக்க முற்படுபவர்களுக்கும் இடையில் ஒரு தெளிவான எல்லைக்கோடு. அன்று நடந்த கிரகப்பிரவேச விருந்தை நினைவுகூர்கிறேன். அதே இடத்தில்தான் என் மாமியார் பலருக்கு முன்னால் என்னை பிச்சைக்காரி என்று சொன்னார். அதே இடத்தில்தான் சமீர தன் தாயின் கையை பிடித்து வெளியேறச் சொன்னான். எல்லாம் மாறிவிட்டது. அந்த நேரத்தில் எனக்கு அவமானத்தின் வலி மட்டுமே இருப்பதாக நினைத்தேன். ஆனால் ஒரு மனிதனை மிகவும் சோர்வடையச் செய்வது ஒரு கசப்பான சொல் மட்டுமல்ல. அமைதிக்காக மௌனமாக இருப்பது, சூழலை சரிசெய்ய எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வது, உள்ளத்தில் விரிசல்கள் இருந்தும் புன்னகைத்துக் கொண்டே காலத்தை கழிப்பதுதான் என்பதை பிற்காலத்தில் புரிந்து கொண்டேன். நான் சரியாக இருந்தால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்தேன். கொஞ்சம் விட்டுக் கொடுத்தால், கொஞ்சம் எடுத்துச் சொன்னால், கொஞ்சம் நஷ்டத்தை சகித்துக் கொண்டால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் சிலர் நாம் குறைவாக பேசுவதால் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் புரிந்து கொள்ளவே விரும்புவதில்லை. அவர்கள் நம்முடைய மௌனத்தை விரும்புவார்கள். அப்போதுதான் அவர்கள் இன்னும் அதிகமாக முன்னேற முடியும். அவர்களுக்கு நம் பொறுமை தேவை. அப்போதுதான் அவர்கள் செய்யும் தவறான கோரிக்கைகள் கூட சரியாகத் தெரியும். ஒரு மாலை எல்லாம் சற்று அமைதியான பிறகு சமீர நீண்ட நேரம் என்னருகில் அமர்ந்திருந்தான். டிவியை திறக்கவில்லை, போனை கையில் எடுக்கவில்லை. அவன் என் கையை பிடித்துக் கொண்டிருந்தான். அவன் கை சூடாக இருந்தது, ஆனால் லேசாக நடுங்கியது. நீண்ட நேரம் கழித்து அவன் சொன்னான், மன்னித்துவிடு. உன்னை முன்பே நான் காத்திருக்க வேண்டும். அம்மா அனைவர் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்திய அந்த நாள் வரை நான் காத்திருக்கக் கூடாது. நான் அவனை பார்த்தேன். என் மனதில் எந்த குறையும் இல்லை, அன்பு மட்டுமே இருந்தது. ஏனெனில் தன் தாய்க்கும் மனைவிக்கும் இடையில் நிற்பது எவ்வளவு கடினம் என்பது எனக்குத் தெரியும். ஆனால் அது கடினம் என்பதற்காகத்தான் நேசிப்பவரை எப்போதும் கஷ்டப்பட விடுவது சரியானதல்ல. நான் மெதுவாகச் சொன்னேன், நான் உங்கள் மீது கோபமாக இல்லை. ஆனால் கணவன் நல்ல மகன் என்று பெயரெடுப்பதற்காக மனைவி அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு குடும்பத்தில் இனி நான் வாழ விரும்பவில்லை. உங்கள் அம்மாவை நான் மதிப்பேன், தேவைப்பட்டால் உதவி செய்வேன். ஆனால் அம்மா, உறவினர் அல்லது இரத்த உறவு என்ற பெயரில் என் கௌரவத்தை யாரும் மிதிப்பதை இனி நான் அனுமதிக்க மாட்டேன். சமீர தலையசைத்தான். என் கையை இன்னும் இறுக்கமாக பற்றிக் கொண்டான். அவன் குரல் மெலிதானது. இனி புகுந்த வீட்டின் விவகாரங்களை நானே கவனித்துக் கொள்கிறேன். நம் சக்திக்கு உட்பட்டு நாம் உதவி செய்வோம். ஆனால் நம் சொத்து, நம் திருமணம் மற்றும் நம் வாழ்க்கையில் யாரும் தலையிடக்கூடாது. அந்த ஒரு வாக்கியம் எல்லா காயங்களையும் ஆற்றவில்லை, ஆனால் நான் இனி தனியாக இல்லை என்ற உணர்வை தந்தது. திருமணத்தில் மிக முக்கியமானது கணவன் எப்போதும் தன் மனைவிக்காக மற்றவர்களுடன் சண்டையிடுவது அல்ல. புயல் வீசும்போது அவன் சரியான இடத்தில் நிற்பதுதான். சமாதானம் செய்ய நடுவில் நிற்காமல் தன் மனைவியுடன் தோளோடு தோள் சேர்ந்து நிற்பதுதான். சில ஆண்டுகள் கழித்து நான் மீண்டும் என் அக்கவுண்டிங் பணியை தொடங்கினேன். மெல்ல மெல்ல என்னுடன் பலரும் இணைந்தனர். சிறு வணிகர்களுக்கு ஒரு நிதி ஆலோசகர் சேவையை தொடங்கினேன். அவர்களுக்கு பணத்தை நிர்வகிக்க உதவினேன், ஆவணங்களை பராமரிக்க கற்றுக் கொடுத்தேன். உண்மையான முதலீட்டிற்கும் மக்களை பலமுறை அழிக்கும் பொய்யான லாப வாக்குறுதிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தைச் சொல்லிக் கொடுத்தேன். என்னை சுற்றியிருந்த சில பெண்கள் என்னிடம் வரத் தொடங்கினார்கள். பணத்தைப் பற்றி பேசுவதற்கு மட்டுமல்ல, தங்கள் சொத்துக்களை பாதுகாப்பது எப்படி, ஆவணங்களில் தங்கள் பெயரைச் சேர்ப்பது எப்படி மற்றும் குற்ற உணர்வு இன்றி புகுந்த வீட்டின் தவறான கோரிக்கைகளை எப்படி மறுப்பது என்று கேட்கத் தொடங்கினார்கள். நான் யாரையும் சுயநலமாக இருக்கச் சொல்லவில்லை. திருமணத்திற்குப் பிறகு ஒவ்வொரு உறவினரிடமும் கணக்கு வழக்கு பார்க்க வேண்டும் என்றும் நான் சொல்லவில்லை.
ஆனால் நான் ஒரு பெரிய விலை கொடுத்து கற்றுக்கொண்ட உண்மையை அடிக்கடி சொல்வேன். நல்லவராக இருப்பது என்றால் உங்கள் வாழ்க்கையின் சாவியை மற்றவர்களிடம் கொடுத்து விடுவதல்ல. நீங்கள் அன்பு காட்டலாம், உதவலாம், புரிந்து கொள்ளலாம், ஆனால் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் சுயநினைவுடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வீழும்போது நீங்கள் தியாகம் செய்யச் சொன்ன ஒவ்வொரு மனிதனும் உங்களை எழுப்ப வரமாட்டார்கள். அந்த சம்பவத்திற்குப் பிறகு கமலாஜி மிகவும் அமைதியாகிவிட்டார். சமீர மூலமாக இதை கேட்டேன். அவர் இப்போது நிலத்தில் முதலீடு செய்யும் பெண்களுடன் அமர்வதில்லை, உறவினர்களுக்கு முன்னால் பணத்தைப் பற்றி பேசுவதுமில்லை. இப்போது அவர் அமைதியாக இருக்கிறார், மெதுவாக நடக்கிறார், சில நேரங்களில் நாள் முழுவதும் வீட்டிலேயே கழிக்கிறார். முற்றத்தில் இருக்கும் செடிகளுக்கு பராமரிப்பு செய்கிறார். இது உண்மையான வருத்தமா அல்லது அனைத்தையும் இழந்த பிறகு வந்த சோர்வா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதைப் பற்றி நினைக்க நான் விரும்பவில்லை. சில விஷயங்கள் முடிவுக்கு வரும்போது அதில் சம்பந்தப்பட்டவர்கள் தாங்கள் செய்த மிகப்பெரிய தவறு என்ன என்பதை தாங்களாகவே உணர்ந்து கொள்கிறார்கள். ஒரு மதியம் அவர் மீண்டும் என் வீட்டிற்கு வந்தார். இம்முறை அவர் தூரத்திலிருந்து பார்க்கவில்லை. அவர் பெல் அடித்தார். கையில் ஒரு சிறிய பழங்கள் நிறைந்த பை இருந்தது. நான் சில நொடிகள் கேமராவில் பார்த்துவிட்டு பிறகு கதவை திறந்தேன். அவர் கேட் வெளியே நின்று கொண்டிருந்தார். முன்னைவிட மிகவும் மெலிந்திருந்தார். தலைமுடியும் சரியாக கலைந்திருந்தது. என்னை பார்த்ததும் அவர் தலைகுனிந்தார். கையிலிருந்த பையை 2 கைகளாலும் இறுக்கமாக பற்றிக்கொண்டார். நான் கதவைத் திறந்தேன், ஆனால் அவரை உடனே உள்ளே அழைக்கவில்லை. நான் வராந்தாவில் நின்று கொண்டு அவர் பேசும் வரை அமைதியாக காத்திருந்தேன். அவர் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு மெல்லிய குரலில் சொன்னார், "நீ அனைத்தையும் மறந்துவிடு என்று நான் சொல்ல மாட்டேன். சில விஷயங்கள் ஒரு மன்னிப்போடு முடிந்துவிடாது என்பதும் எனக்கு தெரியும். நீங்கள் இருவரும் நிம்மதியாக வாழ்வதை பார்க்க வேண்டும் என்று மட்டுமே நான் விரும்புகிறேன்." நான் அவரை பார்த்தேன். என் மனதில் முன்பு இருந்த கோபம் இல்லை, அதே சமயம் அனைத்தையும் மறந்துவிடும் அளவுக்கு அந்த மென்மையும் இல்லை. நான் பதிலளித்தேன், "நிம்மதியாக வாழலாம் அம்மாஜி. ஆனால் எல்லைகள் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த வீடு இனி யாராவது நினைத்ததை பேசும் இடமோ, எதையாவது எடுத்துச் செல்லும் இடமோ அல்லது யாரையும் அவமானப்படுத்தும் இடமோ அல்ல. நீங்கள் மரியாதையுடன் வந்தால் நாங்கள் உங்களை வரவேற்போம். ஆனால் மீண்டும் பழையபடி ஏதும் நடந்தால் இந்த கதவு அடைக்கப்பட்டுவிடும்." இதை கேட்டதும் கமலாஜியின் கண்கள் சிவந்தன. அவர் வாதிடவில்லை, உரக்க அழவில்லை, மெதுவாக தலையை மட்டும் அசைத்தார். அதே நேரத்தில் சமீர வீட்டிலிருந்து வெளியே வந்தான். என் தோள் மீது கை வைத்தான். அவன் எதுவும் சொல்லவில்லை, ஆனால் அவன் நோக்கம் தெளிவாக இருந்தது. இம்முறை அவன் நடுவில் நிற்கவில்லை, அவன் என் பக்கம் நின்றான். இதை கமலாஜி கவனித்தார். அவர் உதடுகள் துடித்தன, ஏதோ சொல்ல வந்து நின்றார். இறுதியில் பழங்கள் பையை படிக்கட்டில் வைத்துவிட்டு மெதுவாக "நான் வருகிறேன்" என்று கூறிச் சென்றார். கேட் வெளியே அவர் சென்ற நிழலை நான் பார்த்து கொண்டிருந்தேன். என் மனதில் பிடிவாதம் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. ஏதோ ஒரு பாரத்தை என் நெஞ்சிலிருந்து இறக்கி வைத்தது போல லேசாக உணர்ந்தேன். நான் இனி பிச்சைக்காரி இல்லை, பயனற்றவள் இல்லை, மக்கள் சொல்வது போல மோசமானவளும் இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லாத மருமகளாக மாறினேன். நான் வெறும் அதிதி, சகித்துக்கொண்ட, காயப்பட்ட, ஆனால் இறுதியில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள கற்றுக்கொண்ட ஒரு பெண். வெளியில் இருப்பவர்களுக்கு இது வெறும் அழகான வீடு, ஆனால் என்னை பொறுத்தவரை இது என் உழைப்பு, என் கௌரவம் மற்றும் நான் சோர்ந்து போகாத அந்த நீண்ட இரவுகளின் சாட்சி. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு பெண் தன் புகுந்த வீட்டில் வெற்றி பெற வேண்டிய அவசியமில்லை, கல்லாக மாறும் அளவுக்கு கடினமாக இருக்க வேண்டியதுமில்லை என்பதை இது எனக்கு நினைவூட்டுகிறது. தன் மரியாதைக்காக, தன் வீட்டிற்காக, தனக்காக ஒரு கட்டத்தில் அவள் நேராக நிமிர்ந்து நிற்க வேண்டும், அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த கதையை நீங்கள் எந்த நகரத்திலிருந்து கேட்கிறீர்கள் என்று கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த கதையை முதலில் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். மீண்டும் ஒரு மனதை தொடும் கதையுடன் சந்திப்போம். நன்றி. तो हमारी स्टोरी आपको पसंद आई हो तो लाइक, शेयर और सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसी स्टोरी सिर्फ और सिर्फ हमारे चैनल पर आपको सुनने को मिलेगी। आपको स्टोरियाँ सुनना पसंद है तो चैनल को कर दीजिए सब्सक्राइब। और आप कहाँ से हमारी स्टोरी देखते हैं, अपना गांव के बारे, गांव का नाम अथवा अपना शहर का नाम कमेंट में ज़रूर बताएं, क्योंकि हम जब आपका कमेंट पढ़ते हैं तो हमें बहुत ही आनंद होता है और हम आपके कमेंट में रिप्लाई भी करते हैं, लाइक भी करते हैं। इसलिए अच्छा सा कमेंट कर दें, हम आपकी कमेंट ज़रूर देखेंगे और आपके संपर्क में ज़रूर आएंगे। और स्टोरी सुनना बहुत ही बढ़िया बात है, ऐसे सुनते रहिए, हम स्टोरियाँ लाते रहेंगे। मिलते हैं एक ऐसी नेक्स्ट स्टोरी में, तब तक के लिए धन्यवाद। जय हिंद, जय भारत। एक लाइक कर देना प्लीज़।